உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நிலையில் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறது அல்லது கர்த்தருடைய வார்த்தையில் நாம் பலனடைய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை வழிநடத்த அவருடைய சமூகத்தில் தேவன் தாமே நம்மை அவருடைய வார்த்தையினால் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களால் நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த நாளில் தமது வார்த்தையை நமக்கு அனுப்பி தமது கிருபையை தேவன் நமக்கு விளங்க பண்ணும்படியாக பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் 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 சோத்திரம் 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 கர்த்தாவே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவான் சர்வவல்லமை உள்ள கர்த்தர். நேர் பரிசுத்தர் 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 ஐயா. எவரும் அணுகாத வெளிச்சத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனில் தேவனே, நீ உன்னதரும் ஒன்று அன்று உயர்ந்தவரும் அன்று ஒரு சகத்தையும் படித்தவரும் சர்வ வல்லவருமாய் இருந்தாலும் கர்த்தாவே, ஆண்டவரே தாழ்மையுள்ளவரே கண்ணோக்கிற தேவனே, இதோ இந்த நேரத்தில் ஐயா, இதோ இந்த நாளில் நீர் எங்களை பரிசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியால் ஐயா, இந்த நாள் எங்களை கூட்டி சேர்த்து அன்றைய நாமத்தை துதி செய்த மட்டிலா கிருவிக்காக துதிக்கிற சோதரிகள் ஐயா. சென்ற காலங்களில் சென்ற நாட்கள் எல்லா நாட்களையும் ஆண்டவரே அவனே உடைய கிருவை எங்களோடு இருந்த தயவுக்காக துதிக்கிறேன். இப்பொழுது ஐயா அடியான் அன்று போய் இருக்கிற இந்த வருஷமான உன்னதமான ஊழியம் கர்த்தாவே, எந்த விதத்திலையும் பிசாசு சத்துரு மகன் எந்த காரியத்திலையும் அதை திசை திருப்பாதுபடி இம்மட்டும் நீர் நடத்தி வர கிருபிக்காக சோதரம் கர்த்தாவே. இந்த ஆராதனைக்கும் ஆலயத்துக்கும் ஊழியத்துக்கும் ஊழியக்காருக்கும் விரோதமாய் கிரை செய்கிற எந்த ஆவியும் ஐயா ஆண்டவர் மேற்கொள்ளாதபடி ஐயா இந்த கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்தி மகனே கர்த்தாவே, ஆண்டவரே அழைத்த அழைப்பில் இன்னும் உறுதியாக இருக்க ஐயா உடைய கரத்தில் ஒப்பு கட்டுது ஆண்டு அந்த நாளில் ஆண்டவரே உலகத்துக்காக ஒப்படுத்த ஆண்டவரே நீர் இன்னும் வலிமையாக ஆண்டவரே நடத்த உடைய கருத்தில் இப்பொழுதும் கர்த்தாவே, இதோ உடைய சமூகத்தில் உடைய பரிசுத்த சன்னிதானத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவரே இப்படி கிருவியினாலையும் இப்படி வலிமையினாலும் இப்படி மகிழ்வினாலும் விரோதவாசி இருக்கிற எந்த ஆவியை ஆண்டவரே கிரை செய்யாதபடி உடைய வல்ல ஆவி ஆண்டவரே தகப்பனே அது பெறப்பட்டு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் எதிர்த்து நின்று போராட வல்லவே தந்து வழிநடத்த வேண்டுமா செஞ்சிடும். இந்த ஊழியத்து சபைக்கும் விரோதமாக எந்த ஆவியும் கிரை செய்யாதபடி அடியான்னு அர்த்தம் அதே வல்லமையிலே கட்டாவே ஆவினாலே நிறைந்து கட்டாவே சத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி விடுவான் என்று சொன்ன ஒரு ஆவிலே எல்லாரும் நாங்கள் எதிர்த்து எந்த சத்துவம் எங்கே இருந்து வந்தாலும் செய்யா ஆண்டவரே நீர் ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து நிற்கும்போது இந்த நீர் ஆண்டவரே விலகு செய்ய வல்லவரை உன் கருத்து ஆறாவது முழுவதும் பொறுப்பெடுத்தோம். எந்த ஒருத்தர் சத்துக்கு சேவைப்படி பாதுகாத்தோம் ஐயா. எனக்கு தந்த திரும்பிக்காக சோதனை ஐயா ஆண்டவரே, என் வல்லவனை என் சுகவனை என்னால் தாங்க முடியாது நிலையில் ஐயா, நான் உட்காரம் கூட முடியாது இவ்வளோ நேரம் ஆண்டவரே நான் அதான் இருக்க நீர் அந்த கிருவி செய்துபட்டால் உன் நன்றியோடு சுற்றுக்கிறேன் ஐயா. இன்னும் ஆண்டவரே இன்னும் வந்தாலும் உமக்காக அடியான் விட்ட அந்த காரியத்துக்காக ஜெபத்துக்காக ஐயா நான் என்ன ஆண்டவரே எந்த நிலையில் சோர்ந்து போகாதபடி ஜெபிக்க சபையும் எல்லாரும் என்னை தாங்கிறபடியா நான் நன்றியோடு சொல்லிக்கிறேன். இப்போது அது முழுவதும் கிருவை என் வழிநீட்டை ஆசிர்வதித்து எந்த விதத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி அன்பு நான் கரத்தினால் எங்கள் அன்பு அந்த கிருவை எங்களுக்கு போய் வழிநடத்த வேணுமா பாதம் பண்ணி வேண்டிக் கொள்கிறேன். என் ஒன்றும் இல்லை நல்ல தவப்பண்ணி ஆமே. நாம் உட்காருவோம். இந்த காலை தியானத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரவேறி போகும் முன்பு பிதாவை நோக்கி ஜெபித்து தான ஜெபத்தின் ஆரம்பத்தை 17ஆம் அதிகாரம் யோவான் என்ன சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேளை வந்தது, நீர்
உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே ஆமென். கர்த்தர் பிதாவை நோக்கி செய்த விண்ணப்பத்தில், பிதாவே வேலை வந்தது, அவர் செய்து முடிக்க தேவன் நியமித்த காரியங்களெல்லாம் செய்து முடிக்கிற வேலை வந்தது, எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற வேலை வந்தது, நேரம் வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும், நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. நாம் இந்த நாட்களில் தொடர்ந்து இந்த ஜீவனை குறித்ததான காரியத்தை தேவன் நமக்காக புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக திறந்த அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக ஆவியானவர் நம்ம இருதயங்களை எல்லாம் தேற்றி அவருடைய வசனத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தி எப்படி ஆகிலும் நாம் அடைய வேண்டிய அந்த கிருபை இழந்து போகாதபடிக்கு அடைந்து கொள்ளத்தக்கதாகத்தான் தேவன் நம்மோடு கூட இடப்பட்டு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்களே வசனத்தை கேட்குதா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாரானால், நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. அப்படியானால் யார் யாரே தேவன் கிறிஸ்துவனிடத்தில் கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாருக்கும், யாவருக்கும், ஒருத்தர் கூட விடல, யார் யாரே தேவன் அவரிடத்துல கொடுத்தாரோ அவர்கள் யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு தேவன் என்ன செய்தாராம்? மாம்சமான யாவர் மேலும் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாராம். இந்த வசனத்தை நாம் உணர்வோம். நம்மையும் தேவன் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம தேவன் கொடுத்தது உண்டானால், கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்மை பிறக்க வைத்தது உண்டானால், கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்மை தெரிந்து கொண்டது உண்டானால், நமக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு தான் நம்ம மேல அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. நம்ம மேல அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. மாம்சமான யாவர் மேல நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. அப்படியானால் தேவன் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் கொடுத்தது உண்டானால், கிறிஸ்துவனுடைய ரட்சிப்புக்குள்ள, கிறிஸ்துவனுடைய மீட்புக்குள்ள நம்மை தேவன் கொண்டு வந்தது உண்டானால், அந்த கிறிஸ்துவின் மூலமா நாம் தேவனிடத்தில் நித்திய ஜீவன் அடைந்தவர்களாக பிரவேசிக்க வேண்டுமானால் நம்ம மேல தேவனுக்கு கிறிஸ்துக்கு அதிகாரம் உண்டு. என் மேல யாருக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கத்தக்கதாகத்தான் நம்ம மேல கிறிஸ்து அதிகாரம் செலுத்துகிறவராக இருக்கிறார். அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு அதான் கிறிஸ்துவ வெளிப்படையாத அவரை தான் ஜெபம் பண்ணார், வேற யாரும் சொல்லல. மாம்சமான யாவர் மேல நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். எதற்கு நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீர்? அவர்கள் எல்லாருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கணும், நித்திய ஜீவனை கொடுக்கணும். இந்த பூமியில் அவர்கள் வாழ்கிறார்கள், இந்த பூமியில பிறந்திருக்கிறார்கள், இந்த பூமியில வளருகிறார்கள், இந்த பூமியில வாழ்கிறார்கள், இந்த பூமியில ஜீவனம் பண்ணி இந்த பூமியை விட்டு கடந்து போகிற மனுஷர் கூட்டம் நிறைய இருக்கிறது. ஆனால் யார் யாரை தேவன் கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொண்டு அவரிடத்துல கொடுத்தாரோ அவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்கத்தக்கதாகத்தான் அவருக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரோ. மாம்சமான யாவர் மேலும், நாமும் கூட மாம்சமானவர்கள் தான், நாமும் இந்த பூமியில ஜீவனம் பண்ணுகிறவர்கள் தான், நாமும் இந்த பூமியில பிறந்து வாழ்கிறவர்கள் தான். ஒரு நாள் நாமும் இந்த பூமியை விட்டு கர்த்தர் வருகை தாமதமானால் இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டியவர்கள் தான் எல்லாரும். இது விதிவிலக்கில் யாரும் இதற்கு தப்பித்து கொள்ளுகிறவர்களும் இல்லை, அதுக்கு மாறா இருக்க போகிறவர்களும் எல்லாருக்கும் மேலே விழுந்த நீதி இதுதான். ஆனால் இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பிறந்த வாழ்ந்த நம்ம கிறிஸ்துவுக்குள்ள தேவன் தெரிந்து கொண்டு நம்மை அவரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறார். எதற்கு என்றால் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும். நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு அவருக்கு அதிகாரம் இருக்குது. கிறிஸ்து அதான் சொன்னார், இந்த பூமியில் இருந்த போது வெறும் சரீரத்தை மட்டும் கொல்ல வல்லவருக்கு நீங்க பயப்படாதீங்க,
வெறும் சரீரத்தை தான் அவன் துண்ட துண்டமாக வெட்டினா கூட அந்த சரீரத்தை தான் அவன் கொல்ல முடியும். அதற்கு மேலே அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு மேலே ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவராயிருக்கிற அந்த கிறிஸ்துவுக்கு பயப்படுங்க. நம்முடைய ஆத்மாவையும் அவர் காக்கிறவர், நம்முடைய சரீரத்தையும் காக்கிறவர். சரீரத்தை காக்கிறவராயும் ஆத்மாவை காக்கிறவருமாய் இருக்கிறவர் அழிக்கவும் அதிகாரம் இருக்கிறது. நம்ம மேல அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. நீ ஒருவேளை நினைக்கலாம், என் மேல தேவனுக்கு அதிகாரம் இல்லை, என் மேல எனக்கு தான் அதிகாரம், நான் என் இஷ்டம், என் காரியம், நான் நினைக்கிறேன், நான் செய்கிறேன் என்று நாம் நினைக்கலாம். இல்லை சகோதரனே, அது எல்லாம் வாழ்க்கையில் அறிந்து கொள்ளதான் கர்த்தர் ஆவியானவர் இந்த நாளிலே சொல்லுகிற காரியம் என்னன்னா, உன்னுடைய மேல ஒரு அதிகாரம் இருக்கிறது, அது கிறிஸ்துவின் அதிகாரம். அப்படியானால் அந்த அதிகாரத்தினால என்ன செய்கிறாராம்? நித்திய ஜீவனை கொடுக்கிறாராம். அது என்னது? அது நித்திய ஜீவன் 3வது வசனத்தில் சொல்றாரு, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன், அறிந்து கொள்ளுவதே நித்திய ஜீவன். வேற ஒன்றும் சொல்லல கர்த்தர். நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு, அது நித்திய ஜீவன்னா என்ன? ஒரு பாட்டிலா, ஒரு பொருளா, அல்லது ஒரு எதுவோ ஒரு காரியமா, எதை கொடுக்கிறாரானால் எது அது நித்திய ஜீவனால்? ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினதான இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இது அவரே தான் சொல்றாரு. அப்ப நித்திய ஜீவனை கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? ஒன்றான மெய்தேவனாகிய தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவை கொடுக்கிறார் என்றுதான் அர்த்தம். அதுதான் நித்திய ஜீவன். அந்த அறிவு நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னா நாம் நித்திய ஜீவன். என்ன அறிவு? ஒன்றான மெய் தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவு. மெய்யான தேவனை அறிந்து ஒன்று. அந்த மெய்யான தேவன் ஒருவர் தான் மெய்யான தேவன். கிறிஸ்து அதான் சொல்றாரு, ஒருவர் தான் மெய்யான தேவன், மிச்சதெல்லாம் பொய்யான தேவன், மிச்சதெல்லாம் பொய். மெய் தேவன் என்பவர் ஒரே ஒருவர் தான். அவரை அறிகிற அறிவு யாருக்கு தேவன் கொடுக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றவர்கள். ஒன்றான மெய் தேவன். ஏன் இன்றைக்கு எல்லாமே தன்னை தேவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறது போல இமிட்டேட், அதை போல தாங்கள் வேஷம் போட்டுக் கொள்ளுகிறது. தேவனை போல வேஷம், தேவனை போல. ஆனால் மெய் தேவன் ஒருவரே, மெய்யான தேவன். அப்படியான இந்த மெய் தேவனை தாங்க வேதம் சொல்லுகிறது. இந்த மெய் தேவனை அறிகிற அறிவு தான். நம்ம தமிழ்ல கூட ஒரு திருவள்ளுவர் எழுதினார். என்னன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவுன்னாரு. மெய்யான பொருளை காண்பது தாண்டா அறிவு. எல்லாரும் சொல்லலாம், எதையோ சொல்லலாம், ஆனா மெய்யானது எது? அந்த அறிகிற அறிவு தான். ஒருவேளை அவர் அறிவுன்னு சொல்லலாம். கிறிஸ்து சொல்றார், அந்த ஒன்றான மெய் தேவனை அறிகிறது தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்படின்னா அந்த மெய் தேவன், அந்த மெய் தேவனை அறிகிற அறிவு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு தந்திருப்பாரானால் நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றவர்கள். ஏன் நாம் பொய்யான தேவன்களை இந்த பூமியில் இருந்தோம், பொய்யான காரியத்துக்குள்ள இருந்தோம். மெய்யான தேவனை அறிகிற அறிவு இல்லை. அந்த மெய்யான தேவன் யார் என்று தெரிந்து கொள்ளவும் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், யார் யாருடைய வாழ்க்கையில தேவன் என்று மெய்யா ஒருவர் இருக்கிறாரா, அந்த மெய் தேவன் ஒருவர் இருக்கிறாரா என்று ஆராய்ந்தவர்கள் தங்களை தாழ்த்தினவர்கள். பெருமையில இல்லை, புத்தியில இல்லை, அறிவில் இல்லை. மெய்யாகவே ஒருவர் மெய்யான தேவன் ஒருவர் இருப்பாரானால் எனக்கு அந்த தேவன் வெளிப்பட வேண்டும் என்று விரும்பின அத்தனை பேருக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். மெய் தேவனை அறிந்து கொள்ளணும். என்னங்க அப்போ தேவன்ல மெய் தேவன் பொய் தேவன் இருக்குதா? மெய் தேவன் ஒருவர் தான், மெய் தேவன் ஒருவர் தான், உண்மையான தேவன் ஒருவர் தான். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் ஒருவர் தான். மற்றதெல்லாம் வானத்தை பூமி உண்டாக்காதவைகள். அப்படி அவைகளெல்லாம் உண்டாக்கியிருந்தால் எத்தனையோ வானங்கள் எத்தனையோ பூமிகள் அல்ல. நம்முடைய தேவனே சகலத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவான மெய் தேவன். அல்லேலூயா. அந்த தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா? அந்த தேவனை எப்படி அறிந்திருக்கிறோம்? அந்த தேவனை என்னன்னு அறிந்திருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம்
19வது வசனத்தை வாசிங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது இந்த பூமியில் உள்ள மனுஷர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் என்ற ஒரு காரியத்தை, அறிந்து கொள்கிற காரியத்தை இந்த பூமியில் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அறியாம போறது அவங்க தப்பு. அறிந்து கொள்ள காரியத்தை தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி எனில், எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் இவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆமென். தெளிவாய் காணப்படுகிறதை குறித்து யோசிக்கணும். என்னடா இதுக்கு எப்பவுமே சூரியன் கிழக்குல தான் உதிக்கணுமா? இது யார் இப்படி சொன்னது? ஏன் அது மேற்குல உதிக்கக்கூடாதா? மேற்குல மறைகிறது, திருப்பி அங்கிருந்த மேற்குல இருந்த உதித்து திருப்பி கிழக்குல மறையக்கூடாதா? இந்த நியமத்தை உண்டு பண்ணினவர் யாரு? நாம் சொல்றோம் இன்னைக்கு எது கிழக்கு? சூரியன் உதிக்கும் திசை. என்னடா சூரியனா உதிக்குது? இன்னைக்கு சயின்ஸ் ஏற்றுக்கொள்ளுகிற நிலை என்ன? கிழக்கு என்று சொன்னால் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, சூரியன் மறையும் திசை மேற்குன்னு கற்றுக் கொடுக்குறோம். அப்போ உதிக்கிறதும் மறைகிறதும் சூரியன் தானா? சூரியன் ஒரே இடத்துல தானே நிற்குது. ஒரே இடத்துல நிற்கிற நிலையை தான் உதிக்கிறதும் மறைகிறதும் நிலையில பூமி சுழல்கிறது. அப்படியானால் இது ஏன் இந்த நாள் இது உதிக்கிற சூரியன் ஏன் மேற்குல இருந்து உதிக்க கூடாதா? இதுக்கு யார் இப்படி ஒரு நியமத்தை வச்சிருக்கிறது? ஒரு பகலுக்கு ஒரு 12 மணி நேரம் தான் இருக்கணும்ன்ற நினைத்தை யார் வச்சது? இரவுக்கு 12 மணி நேரம் இரவுன்னு ஒரு இருளை உண்டாக்கினது யாரு? இதெல்லாம் இயற்கையா? அந்த இயற்கை உண்டாக்கினவர் யாரு? இயற்கை ஏன் மாறல? மாறிட்டு இருக்கணும்ல. இயற்கையானது தன்னுடைய காரியத்தை மாற்றிக்கொண்டிருக்கலாமே. அது மாறாமல் இயங்கத்தக்கதான ஒரு விதியை உண்டாக்கினவர் யார்? அதுதான் சொன்னாரு, இதையெல்லாம் ஒருவன் யோசிப்பானால் காணப்படாத தேவனுடைய வல்லமை, காணப்படாத தேவத்துவம் இவைகள் அவனுக்கு புரியும். அப்படியானால் இது எல்லாத்துக்கும் மேலான ஒரு அதிகாரம் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிற ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவர்தான் மெய்தேவன். அவர்தான் மெய்தேவன். இது ஞானிகளுக்கு தெரியாத ஐயா. இன்னைக்கு போய் சயின்டிஸ்ட் கிட்ட கேளு, ஒன்றான மெய்தேவன் யாருன்னா அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த பேதைகளுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்? கிறிஸ்துவனிடத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்ததுனால. ஒன்றும் நம்ம படிப்பாளிகள் இல்லை, பெரிய ஆராய்ச்சியாளர்கள் அல்ல, அறிவாளிகள் அல்ல, பெரிய பட்டதான் அந்த இந்த அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அறியாத பேதைகளும் ஒன்றும் அறியாதவர்களுமாய் இருந்த நமக்கு தேவனை அறிகிற அறிவை தேவன் தந்திருக்கிறார். இதில் நாம் எவ்வளவு சந்தோஷப்படணும் இல்லை? அல்லேலூயா. அதை தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு புரியல, நமக்கு புரியுது. அவனுக்கு புரியல. வானத்தை உண்டாக்கினவர் நம்முடைய தேவன் என்று நான் சொல்ல. ஏன்னா வானத்திலுடைய சத்துவங்கள், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், இது எல்லாத்தையும் தேவன் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கெல்லாம் பேர் வச்சுக்கிறாராண்ட. நீ வைக்கிற இன்னைக்கு பேரு, இந்த இடத்துல போயிட்டு ஒரு கொடி நட்டிட்டு பேர் வச்சுட்டு வந்துட்டாராம் சந்திர மண்டலத்தில். என்னன்னு கேட்டாக்கா இதுதான் நம்ம எண்டுன்ட்டு. ஆனா நீ வைக்கிறதுக்கு முன்னால தேவன் எல்லாவற்றுக்கும் பேரிட்டு அழைத்தவர் அவர் தான். எல்லாவற்றுக்கும். அப்போ வானத்தில் இருக்கிறது எல்லாம் தேவனால உண்டானவைகள். இந்த பூமியும் தேவனால தான் உண்டாகுனது. இந்த பூமியை தேவன் ஜலத்தினாலேயே சுத்த வச்சுக்கிறாரு. 3 மடங்கு ஜலம், 1 பங்கு நிலம் போல இருக்கிறதான இந்த பூமி ஆழி சூழ் உலகம்னா அப்படின்னா என்ன? தண்ணீர் சூழ்ந்த உலகம். தண்ணி எங்க பக்கம் போனாலும் தண்ணீர் தான் வந்துடும் நமக்கு. உலகத்தில் எங்க சுத்தி வந்தாலும் தண்ணிக்குள்ள தானே நீ போகிறேன்னு இல்லை. அப்படியெல்லாம் இந்த சமுத்திரத்தை உண்டாக்கினவர் யார்? அதுதான் சொல்றாரு, இது எல்லாம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த, போக்கு சொல்ல இடம் கிடையாதுன்றாரு. ஐயோ தேவன் என்று எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எப்படிதான் தூங்கின, எப்படி எழுந்த, இந்த ஜீவனை உனக்கு தந்தது யாரு? எனக்கு மேல ஒருவர் இருக்கிறார். நேற்று கூட சொன்னேன் நான். நாம் ஜெபம் பண்ண வருகிறோம்.
யார்கிட்ட? ஐயோ, தேவன் மனுஷங்கிட்ட விண்ணப்பம் பண்ண வரோம் இல்லை, தேவனிடத்துல ஜெபம் பண்ண வரும். மனுஷர்கிட்ட நம்ம ரிக்வஸ்ட் பண்ண போகிறோம், ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம். அது மக்களுடன் முதல்வர் அவர் என்னன்றார், மக்களோட நான் கம்பைனாக இருக்கிறேன், உங்கள் குறை எதுனாலும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவர்கிட்ட போய்ட்டு நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறோம். நம்மளை பற்றி என்னான்னு நம்மளை தான் கேட்குறாங்க. என்ன உங்களுக்கு கஷ்டம்? எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க, இந்த பட்டா வரல, இது வரல, அது வரல, இது வரல அப்படின்னு ஒன்று கன்சர்ன்டு யாருப்பா அது கிளர்க்கு, இந்தாப்பா இவங்களுக்கு என்ன செய்யணும் உடனே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். நமக்கு சந்தோஷம். இப்போது நம்மளை பற்றி அவருக்கு தெரியாது. நம்ம போய் அப்போ சொன்ன பிறகு தான் அவர் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கின்னு நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க செய்கிறாங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ண வரோம். அந்த நேரத்தில் நம்ம பண்ணுற ஜெபம் தான் தேவனுக்கு தெரியுமா நம்ம பற்றின்னு கேட்குறேன் நான். ஆண்டவரே, இப்போது நம்முடைய இப்போ நம்ம மனுஷர்கிட்ட சொல்லும் போது நம்மளை பற்றி அதுக்கு முன்ன பின்ன அவங்களுக்கு தெரியாது. நம்ம அப்ளிகேஷன் படித்ததுனால தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெப வார்த்தை தான் தேவனுக்கு தெரியுமா, இல்லை நம்முடைய உள்ளான எல்லா எண்ணங்களும் தேவனுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். எல்லாமே இப்போ ஜெப வேலையில் வர்றதுக்கு முன்னாடி எந்த நிலையில் இருந்தோன்னு தேவனுக்கு தெரியும். இவ்வளோ நேரம் நீ என்ன அனுபவம் பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ வந்து அலையிலையோ 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 சோத்திர மாட்டவரே சோத்திர மாட்டவரே சோத்திராண்டு அவர் பார்த்தாருன்னா, என்னடா இது, இவ்வளோ நேரம் என்ன டக்கா பக்கா வேலை பண்ணால், எங்கெங்கே சுற்றினா, என்னென்ன பேசினா, என்னென்ன பண்ணால், என்னென்ன செஞ்சால், இங்கே வந்துட்டு இன்னும் அல்லையோ தோத்திரம் தோத்திரனோன்னு நான் எஸ் 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 என்னப்பா சொல்லுப்பா அடியான் கேட்குறேன்னு வந்து அவர் கேட்கணுமா? நம்முடைய ஜெபத்தை எப்படிங்க கேட்பாரு? நம்முடைய ஜெப நேரத்தில் மட்டும்தான் தேவன் நமக்கு தெரியும். நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோமோ அது மட்டும் தான் அவர் கேட்டு நமக்கு பதில் செய்கிற தேவனா? உன் தாயின் வயிற்றில் நீ கருவா உருவாகிறதுக்கு முன்னே உன்னை அறிந்தவர். இனி என்ன நினைக்க போகிறேன் என்று அவருக்கு தெரியும். உனக்கே தெரியாது நான் என்ன நினைக்க போகிறேன்னு. நாளைக்கு என்ன நடக்கணும்னு நினைக்க உனக்கு தெரியுமா? தெரியாது. தேவனுக்கு அது தெரியும். அப்படிப்பட்ட தேவனிடத்துல எப்படிங்க நம்ம ஜெபம் பண்ணிட முடியும்? என்ன ஜெபம்? அந்த நம்ம ஜெப வார்த்தைகளை மட்டும்தான் கர்த்தர் கேட்டு, அதுக்கு முன்னையும் தேவனுக்கு தெரியாது, அதுக்கு பின்னையும் தேவனுக்கு தெரியாது. நான் பண்ணுற ஜெபம், ஆண்டவரே நான் உண்மை தாமுடைய சமூகத்தில் என்ன தாழ்த்துக்கிறேன். நான் ஒரு புழு அப்பா, நான் ஒரு பூச்சி. இங்கே பார்த்தா அந்த பூச்சி வெளியே போனால் என்ன பறக்க தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் வந்து யார் யாரோ சொன்ன வார்த்தையெல்லாம் எடுத்துக்கிறது. நான் தூளும் நான் சாம்பலும். யாருன்னா உன்னை தூளுன்னு சொல்லிட்டுமே, நீ பறக்கிற தூளா? என்னடா ஆண்டவர் சமூகத்தில் இப்போ தான் தூளுன்னு கில்லி தாண்டலன்னு வானுங்க. குச்சி 2 3 3 கூரா வச்சுட்டு இருக்கோம். அந்த குச்சி அப்படி ஒரு தட்டினா போதும், டக்கு 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 டக்குன்னு நெக்கிறோம். ஆனால் இங்கே வந்து என்ன, ஆண்டவரே நான் தூளும் சாம்பலுமான மனுஷன்ப்பா. வெளியே போன கில்லி தாண்டல் மாதிரி எகிறியட மனுஷனை. இதெல்லாம் தேவனுக்கு தெரியாது. நாம் ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை மட்டும்தான் ஆண்டவர் கேட்பாரா? நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் ஒவ்வொன்றும் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் மெய் தேவன். அதுகிட்ட போய் சொல்லு, அது ஏத்துக்கும். அதுக்கு ஜீவன் இல்லை. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். நம்ம முன்னையும் அறிந்தவர், நம்முடைய பின்னையும் அறிந்த தேவன். அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஐயா. இப்ப சமுத்திரத்தை தேவன் உண்டாக்கினார். ஆளாக்குது சமுத்திரத்தில் அலை இருக்கிற வரைக்கும் ஒன்றும் அது சமுத்திரத்தினுடைய தன்மை. அது அலை இல்லாத சமுத்திரம் சில சமுத்திரம் இருக்குது. ஆனால் சமுத்திரத்தின் அலைகள் ஓய்வதில்லை. இரவும் பகலும் அலை அலையா வர்றதுனால தான் காத்தடிக்குது நம்முடைய மண்ணு மேலே. அலைகளை தேவன் உண்டு பண்ணி வச்சுக்கிறாரு. ஆனால் அந்த அலைகளின் நடுவில் திடீரென்று வேற ஒன்று கிளம்புது. என்னடா அது? அதுதான் என்னன்றான்னா காற்று அழுத்தம் அப்படின்றான். இந்த காற்று அழுத்தம் அப்படின்னா என்ன? டிப்ரெஷன். இந்த காற்று அழுத்தம் தான் முதல்ல உண்டாகுது. இந்த காற்று வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. அந்த டிப்ரெஷன் என்ன ஆகுதுன்னா, சொல்கிறோம் இன்னைக்கு நமக்கு நல்ல வானிலை முன்னறிவிப்பாளர்கள் எல்லாம் துல்லியமாக கணக்கிட்டு சொல்கிறாங்க. இத்தனை மணி நேரத்துக்கு இங்கே வரண்டா புயல், இந்த நேரத்தில் இது கரையை கடக்கும், இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும். எல்லாத்தையும் சொல்லத்தான் முடியுமே தவிர புயலை தடுக்க முடியாது. ஐயோ,
ஏன்? உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. இந்த டிப்ரெஷன் என்ன ஆகுதுன்னா வலுவடையுதுன்றான். வலுவடையுது என்னன்னா ஸ்ட்ரென்த் ஆகுது. டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன். எப்போ உங்க டிப்ரெஷனை பத்தி சொல்ல வரல, சமுத்திரத்தில் இருக்கிற டிப்ரெஷனை பத்தி சொல்றேன். அந்த டிப்ரெஷன் என்ன ஆகுது? புயலா உருவாகுது. புயலா உருவாகுது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுகிறது. நாளை காலையில புயலா மாறும். ஓ, அது கூட முன்னாடியே சொல்லிடுறான். இந்த புயலானது புயலா இருந்தா பரவாயில்ல, மூவ் ஆகும். மூவ் ஆக அது இன்னும் வலுவடைந்து சூறாவளியாய் மாறும். அந்த சூறாவளி கரையை கடக்கும் போது 200 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டுட்டு அமைதியிலாயிடும். ஏங்க முன்ன அறிவிக்கிறதுக்கு தெரிந்த காற்று அடுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுதுன்னு சொல்றானே, உருவாகும் போது அதை போய் தடுத்துருது. தடுத்துடலாமில்ல? ஏய் காற்றழுத்த தாழ்வு மண்டலமே, நீ புயலா மாறாத. புயலே நீ சூறாவளியா மாறாத. சூறாவளிய நீ நிலத்தின் மேல கரையை கடக்காத, எங்கன்னா ஓடிப்போடு அப்படின்னு துரத்தலாமே. மெய்யாதானா? அந்த புயலுன்னு ஒன்று உருவாகும் போது இப்போ நம்மளுக்கு தெரியாது, நம்ம நிலத்து மேலே இருக்கிறதுனால டிவியில் பார்த்து உக்காந்துக்கிறோம். கரையை கடக்கு இவர் இன்னும் அப்படி போ இப்படி போ அப்படி வான்னு சொல்ல முடியுமா? டிவியில் பார்த்து உக்காந்துக்கிறோம். ஆனால் கடலில் பயணம் செய்கிறவன், கப்பலில் பயணம் செய்கிறவர்கள் இப்போ ஒருவேளை போக வேண்டான்னு தடை பண்ணிடலாம். அந்த காலத்துல எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்க? அப்படிப்பட்ட ஒரு புயல் உருவாகும் பொழுது, அப்படிப்பட்டதான சூறாவளிகள் உருவாகும் பொழுது அவன் என்ன செய்வானா, படிக்க தெரியல நம்ம கதை, யோனா கதை. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கப்பல்காரர் பயந்து அவன் தன் தன் தேவனை நோக்கி தேடுதல் செய்து எரிந்து அவன் தன் தன் தேவனை நோக்கி. என்னையா இது? இப்போ அவன் கப்பல்ல எத்தனையோ பேர் உக்காந்துக்கிறான், பல தரப்பட்டவன் இருக்கிறான். இந்த இருக்கிற இந்த ஜனங்கள் இப்பொழுது, அதுக்கு முந்தின வசனத்தை வாசினா, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், அதனால கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடையும், கப்பல் உடையும். உடைஞ்சு போயிடுமா கப்பல்? நிக்காது. இவ்வளவு பயங்கரமான சூறாவளி எப்போ வந்ததில்லை, இவ்வளவு பயங்கரமான கொந்தளிப்பு எப்போ வந்ததில்லை. கப்பல் கண்டிப்பா ஒன்றிடும். கப்பல்காரர் பார்க்கிறான், இந்த நேரத்தில் எதுவும் நம்ம தப்பு வைக்க போறதில்ல. தப்பு வைக்க போகிறவர் ஒரே ஒருவர், அவர் தான் தேவன். அப்ப யார் அந்த தேவன்? இந்த கொந்தளிப்பிலிருந்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன் யாருன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் கப்பல்காரர் எல்லாரும் சேர்ந்து இந்த கடவுளை தேடுங்கப்பா, இந்த கடவுளை நோக்கி கூப்பிடுங்கப்பா, இந்த கடவுள் தான் நம்மளை கொந்தளிப்பிலிருந்து தப்பு வைக்க முடியும்னு சொல்ல முடியும். கப்பல்காரனுக்கு தெரியாது எந்த தேவனோ அவன் தேவனை நோக்கி கூப்பிடுங்கப்பா. உன் கடவுள்லாம் காப்பாத்துட்டோம், அவர் கடவுள்லாம் காப்பாத்துட்டோம், அவர் கடவுள்லாம் காப்பாத்துட்டோம். யார் கடவுளோ ஒருத்தர் இந்த கடல் கொந்தளிப்பை காப்பாத்திட்டா நமக்கு போதும். அவன் தன் தன் தேவனை நோக்கி கூப்பிடுங்கன்றான். கூப்பிட்டு கூட பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. டேய் பாரம் இன்னும் அழுமிந்து போகாதபடிக்கு சரக்கெல்லாம் தூக்கி கடல்ல வேடுங்கடா. நஷ்டம். சரக்கெல்லாம் வெளியே போகுது. அக்கறைக்கு போய் சேர வேண்டிய சரக்குகள் எல்லாம் நடு சமுத்திரத்தில் கொட்டப்படுது. அடங்கல. யோனாவோ வெனில், அந்த வசந்த படிங்க. யோனாவோ வென்றால் கப்பலின் அடித்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு யோன எல்லாரும் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுறான். கடவுளே என்னை காப்பாத்து, கடவுளே என்னை காப்பாத்து, இந்த கப்பல்ல நாங்க அழிஞ்சு போயிட போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கப்பல் ஒன்றிச்சுன்னா எங்க ஜீவன் தப்ப போறது இல்லை, நாங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவோம்.
கடவுளே, அவன் நம்பின கடவுள், அவன் நம்பின கடவுள் கூப்பிடுறான். யோனாவோ வெனில். இந்த யோனா நீங்க நம்புறீங்களே, நான் நம்பல. ஆனா உலகத்துல இன்னைக்கு குரான்ல முஸ்லீம் நம்புறான், தோராவில் இஸ்ரவேலன் நம்புறான், பரிசுத்த வேதாகமத்தில் நாம் நம்புறோம். இவ்வளோ பேர் நம்புறவங்க தான் இந்த யோனா. இது சரித்திரம். அல்லேலூயா. இந்த யோனா தீர்க்கது, அதுக்கு தான் கிறிஸ்து சொன்னாரு, அடையாளம் கேட்டாங்க பாரு, யோனா தீர்க்கதரிசின் அடையாளம் தானாரு. ஏன்னா எல்லாரும் நம்புகிறவன் யோனா. இன்னைக்கு முஸ்லீம் கேட்டு பாருங்க, யோனா நபியை பத்தி தெரியுமாடானா? மீன் வயிற்றுலேருந்து வந்தவர்னு அவருக்கு பேர் வச்சுக்கிறான். இஸ்ரவேலனை கேளு, யோனா தீர்க்கதரிசி தெரியுமான்னு. நினிவேவை ரட்சித்தவர், அந்த மனம் திரும்புதல் எங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் யோனா தீர்க்கதரிசி அனுப்பினாருன்னுவான். கிறிஸ்தவர்களாக நமக்கோ இயேசு கிறிஸ்துவின் அடையாளம், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம். யோனாவிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர். அப்படியா இருக்கிற இந்த யோனா தீர்க்கதரிசியோ வென்றால் கப்பலின் அடித்தட்டுக்கு போய் அயர்ந்த நித்திரை பண்ணின்னு இருக்கிறான். நல்ல தூக்கம், நல்ல தூக்கம். கர்த்தர் நாமத்துக்கு. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நித்திரை பண்ணுகிறது. எப்பா நீ தூங்கினுக்கிறது என்னப்பா, நீ சர்ச்சுக்கு வந்த வசந்த, ஐயோ உங்களே சொல்ல, சர்ச்சுக்கு வந்த முக்காடு போட்டுன்னு உக்காந்துக்கினேன், என்னமோ பக்தி உள்ள போனன்ற மாதிரி. நான் அதெல்லாம் சொல்ல வரல. என்னமோ தேவன் பரிசுத்த காரின்னு நல்லா முக்காடை இதுக்கு முன்னாடி விட்டு தூங்குறதுக்காக முக்காடை கொடுத்தார் தேவன். அடப்பாவத்து, இது உபயோகப்பட பண்ணணும். சகோதரன் கூலிங் கிளாஸ் போட்டுன்னு வந்துட்டார். அது நைட் ப்ரேயர். நைட் ப்ரேயரில் கூலிங் கிளாஸ் போட்டுன்னு உக்காந்துருந்தார். இவருக்கு இப்போ கண்ணை முன்னா கூட யாருக்கும் தெரியாது. என்ன ஐடியா, ஏன்பா என்ன திடீர்னு கூலிங் கிளாஸ் போடனா? கண் எரிச்சல் பாஸ்டர், வெல்டிங் பண்ணிட்டு வந்த கண் எரிச்சல். ஏதோ இது எதுக்கு பிரயோஜனப்படுது இப்போ உனக்கு கூலிங் கிளாஸு? கண் எரிச்சலுக்கு பிரயோஜனப்படுதா இல்லையோ, தூங்குறதுக்கு பிரயோஜனப்படுது. அந்த மாதிரி முக்காடு இன்னைக்கு என்னத்துக்கு பிரயோஜனப்படுது? நல்லா கீழே குஞ்சிட்டா அருமையான அயர்ந்த நித்திரை. ஆனால் போயிடக்கூடாது அயர்ந்த நித்திரையில். அயர்ந்த நித்திரை பண்ணிடப்பா, ஏன்னா தூங்கினுக்கிற நீ, நாங்கெல்லாம் இவ்வளோ அவசரப்பட்டுனுக்கிறோம், ஜீவன் தப்புறதுக்கு நாங்கள் அவ்வளோ கட்டி கூச்சல் போட்டுன்னு கடவுளை நிற்கணும். இனினா உனக்கு எப்படா வரும் தூக்கம்? இனி யாரா தூங்குறவனு? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். எழுந்திருந்து. இப்ப நீ கொடுத்தா சாவு பாரு, நான் சத்தா சாவரம் போட. ஏன் கேளு, இவன் வாழ்க்கையில வந்த டிப்ரெஷன் பெரிய டிப்ரெஷன். கடல்ல வந்த டிப்ரெஷனை விட இவன் மனசுல வந்த டிப்ரெஷன் பெருசு. இன்னைக்கு என்னடா, சின்ன பசங்க கூட ரொம்ப டென்ஷன் பண்றாங்க என்ன வீட்டுல. இன்னும் மனுஷன் ரெண்டெல்லாம் விளாண்டுறாங்க பாருங்க. அந்த மாதிரி அதுக்கு டென்ஷன்னாலுமே என்னன்னு தெரியாது. அது சொல்லுது, எல்கேஜி படிக்கிற பசங்க வீட்டில் எங்களை ரொம்ப டென்ஷன் பண்றாங்க, ஸ்கூல்ல போனா எங்களை ரொம்ப டென்ஷன் பண்றாங்க. என்னடா அப்படியாப்பட்ட டென்ஷன் உனக்கு? படிக்கிற பசங்களை பாரு, ஐயோ எனக்கு பெரிய டிப்ரெஷன் ஆகுது. மன அழுத்தம். இது காற்று அழுத்தம் இல்லை, இது மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் வந்துச்சுன்னா எவனுக்கும் பயப்பட மாட்டான், எதையும் யோசிக்க மாட்டான், எதையும் சிந்திக்க மாட்டான், செத்த சாவரம் போ. எதனால? ஐயோ காற்று அழுத்தம் இல்லைங்க, மன அழுத்தம். இது தான் புயலாம் மாறுது. இந்த மன அழுத்தம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே வலுவடையுது, 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 வலுவடைந்து என்ன ஆகுது? புயலாம் மாறுது. புயலாம் மாறினா மட்டும் ஆகாது, சுறா வழியா போட்டு எல்லாத்தையும் புரட்டி போட்டு குடும்பமே உடைஞ்சு போகுது. கப்பல்களே உடையும், கப்பல்களே உடைந்து போகும் என்று நினைக்கத்தக்கதான கொந்தளிப்பு. வாழ்க்கையே உடைந்து போகுது. எதனால வந்த இந்த டிப்ரெஷன்? எதனால வந்த இந்த சூறாவளி? ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களோடு பேசுவாராக. எதனால வந்துச்சு இந்த டிப்ரெஷன்? சூறாவளியா மாறுது.
அது டிப்ரெஷனாக இருக்கும்போது அது அழிச்சு ஒழிஞ்சு போயிட்டா அமைஞ்சிச்சுன்னா அது புயலாக மாறாது. புயலாக மாறுச்சுன்னா அது சூறாவளியாக மாறிடுது சகோதரன். கரையை கடக்கிற வரைக்கும் அது சும்மா இருக்காது. கரையை கடக்கும்போது எல்லாத்தையும் புரட்டி போட்டு அழித்து நாசம் பண்ணிட்டு அல்லலோ கல்லலனும் கனடாவில் எல்லாவற்றையும் தாறுமாறாக்கி போட்டு கடந்து போகிறதான அழுத்தங்கள், மன அழுத்தங்கள். இவன் வாழ்க்கையில் கடல் கொந்தளிக்கிறதோ என்னமோ, இவன் உள்ளத்தில் இவன் உள்ளம் கொந்தளிக்கிறது. மன அழுத்தத்தினால வந்த கொந்தளிப்பு. யார்ப்பா நீ ஏந்து ஜெபம் பண்ணப்பா, உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளு. ஒருவேளை சாமி, அவனுக்கு தெரிஞ்சு சாமி தான். இன்னைக்கு நம்ம கூட சாமி சாமின்றோம், தெரியாதவங்க. தெரிஞ்சவங்க தேவனை சாமின்னு சொல்ல மாட்டாயா, தேவனே என்று கூப்பிடுவான். என் தேவனே என்பார்கள், நான் அவர்கள் என் ஜனமே என்பேன். அவர்கள் என்னை பிதா என்பார்கள், நான் அவர்கள் என் குமாரரோ குமார்த்திகள். நாம் சாமின்றவங்களுக்கு இல்லை, நம்ம சாமி. ஒருவேளை வேற லாங்குவேஜில் அது இருக்கலாம், ஆனால் தமிழில் சொல்றாரு, ஒருவேளை நம்மை நினைத்தருளும். ஆமாப்பா உன் சாமிப்பா, நீ கடவுளை நோக்கி வேண்டிக்கோ, உன் சாமி நம்மளை நினைத்தருளுவார் என்றான். அப்போ கூட நடக்கல ஒன்றும். சரிடா, இப்போ என்னடா பிரச்சனை? இது கொந்தளிப்பு அடங்கிறதுக்குள்ள, இது உடையறதுக்குள்ள, இந்த கப்பல் உடைஞ்சு நம்ம எல்லாம் நாசமாக போகிறதுக்கு முன்னால சரி ஒரு சீட்டு தான் போட்டுடலாமே. இருக்கிற அத்தனை பேரை எழுதி, இது யாரால இந்த கொந்தளிப்பு வருது? அந்த காலத்தில் அதுதான் மனுஷர் தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க, ஒன்றும் தெரியலன்னா சீட்டு போடுவாங்க. இப்போ சீட்டு போட்டு சிக்கறக்கிறது இல்லை, ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். பேதுரு கூட அப்படிதான் சீட்டு போட்டாரு. ஏன்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படாததுனால 11 பேரில் ஒருத்தன் போயிட்டானே, 2 பேரை நிறுத்திட்டு இது 2 பேரில் யாருன்னா ஒருத்தன் பேரில் சீட்டு கூட தான் விடும். நீ மூணாவது சீட்டு போடு, நியூட்ரல் சீட்டு போடு. ஊரின் தூமையும் இருக்கிறது போல ஒன்றுமில்லாத ஒரு சீட்டு போடு. அப்போ தேவன் சொல்லியிருப்பா, இது 2 பேரில் யாருமே 2 பேரை நிற்க வச்சு இதில் ஒன்றுனா ஒரு சீட்டு தான் வரும். நியூட்ரல் சீட்டு ஒன்று போடு, காலி சீட்டு ஒன்று போடு. ஆண்டவரே இந்த 3 சீட்டில் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா காலி சீட்டு தான் வந்திருக்கும். நான் 2 பேரையும் தெரிந்து கொள்ளலைன்னு. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ஒன்று அங்கே இருக்கிறான் 12 பேரில் ஒருத்தன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த நாட்களில் சீட்டு போட்டாங்க. எல்லார் பேர் குலுக்கி சீட்டு போட்டால் ஒரு சீட்டை எடுத்தா யார் பேர் வருது? யோனா. தூங்கின இந்த ஆள் பேர் தான் வருது. வீட்டில் இருந்த பேரெல்லாம் காணும். நல்லா கவலை இல்லாமல் தூங்கினுக்கிறான், அவன் பேர் தானே வருது. டே யோனா, நீ தானே யோனா? ஆமாம். என்னடா இது? யார் ஆள்றா இந்த வம்பு? யார் ஆள்றா இந்த கொந்தளிப்பு? யார் ஆள்றா இந்த பிரச்சனை? யார் ஆள்றா இந்த போராட்டம்? கப்பலே உடையிற மாதிரியா போதடா, குடும்பமே உடையிற மாதிரி இருக்குதடா, வாழ்க்கையே உடையிற மாதிரி இருக்குதடா, யார் ஆள்றா இது? ஒருத்தன் கேட்குறான், டே நீ எந்த ஊரான்? எங்கேருந்து வர? உன் வேலை என்ன வேலை செய்கிற? யார் நீ? சுமார் பண்ணா பின்ன சீட்டு அவன் மேலே ஊந்துட்டு பிறகு எல்லாம் அந்த சீட்டை தான் நோக்குது. இப்போ யாருப்பா என்னப்பா என்ன அடட? இப்போதான் இவர் வாயை திறக்கிறாரு. என்னன்னு வாயை திறக்கிறாருன்னு, அப்பொழுது அதற்கு அவன், நானே எபிரேயன். சமுத்திரத்தையும் ஓ நீ யார் தெரியுமா? சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில். அப்பா என்ன பத்தி சாட்சி இந்த மாதிரி சாட்சி சொல்லுமே. நான் யார் தெரியுமா? நான் எபிரேயன். அப்படியா? எபிரேயரின் தேவனை நான் தொழுது கொள்கிறேன். நான் எபிரேய பாஷையை பேசுகிற எபிரேயன். அப்படிப்பட்ட எபிரேயன் நான். யார் தெரியுமா? சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. தேவனை குறித்து அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனாரு. எப்படி? இப்பதானே அது அறிவு வருது. என்ன சொல்றான்னா, நான் ரொம்ப பயபக்தியா தாண்டா இருந்தேன், கர்த்தரிடத்துல எனக்கு ரொம்ப பயபக்தியா தான் இருந்தேன். ஆனால் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று. ஆமா சரிப்பா, சமுத்திரத்தை உண்டாக்கின தேவன் தான் உன் கடவுளா? ஆமா, இந்த சமுத்திரத்தை உண்டாக்கின கடவுள் தான் என் கடவுள். பூமியை உண்டாக்கினவர் தானா? ஆமா, எங்க தேவன் தான் பரலோகத்தின் தேவன். அந்த தேவன் கிட்ட தான் நான் ரொம்ப பக்தியா இருந்தேன், பயபக்தியா இருந்தேன். ஆனா இப்போ
இப்போ பயபக்தி உள்ளவனா இருந்தா நீ பயபக்தியா தான் இல்லடா, அதுதான் தப்பு. என்ன தப்புண்ண? அந்த கடவுளை என்ன சொன்னார்னா நினிவேவுக்கு போக சொன்னாரு. அந்த கடவுள் எங்க போக சொன்னாரு? நினிவேவுக்கு போக சொன்னாரு. நான் என்ன பண்ணேன், உங்க கூட கப்பல் ஏறி தர்ஷீசுக்கு ஓடி போலான்னு அவர் சமூகத்தை நின்று நான் விலகி ஓடி போகிறவன். இதை சொன்ன உடனே அவங்களுக்கு பயம் வந்துச்சு. இப்படிப்பட்ட கடவுளை விட்டு நீ விலகிறதுக்கு உனக்கு எப்படிரா தைரியம் வந்துச்சு? நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க. எங்க அப்பா ரொம்ப பக்தி உள்ளவர். எங்க அம்மா கண்ணீர் விட்டு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றவங்க. நாங்க வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறவங்க. எங்க பாஸ்டர் சொல்லவே வேணும், அப்படிப்பட்ட கண்டிஷன் பிடிச்ச பாஸ்டர். உட்காந்தா தப்பு, ஏந்தா தப்பு, அப்படி எங்களை நடத்தின பாஸ்டர். ரொம்ப பயபக்தியான குடும்பம் நாங்க. சரி, ஆனா பயபக்தியான குடும்பமே, பயபக்தி உள்ள தீர்க்கதரிசியே, பயபக்தி உள்ள மகனே, இப்ப நீ எங்க நிலையில இருக்கிற? ஏன் இந்த கொந்தளிப்பு? அடங்காதா? இன்னும் சமுத்திரம் மும்மரமா தான் தொடங்கும். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்காக உணர். ஏன்னா எனக்கு வந்த டிப்ரெஷன் அப்படிப்பட்ட டிப்ரெஷன்யா, எனக்கு வந்த மன அழுத்தம் அப்படிப்பட்ட மன அழுத்தம். நான் எதை நினைச்சேனோ அதுக்கு மாறா செய்ய சொல்றாரு. நான் எதை செஞ்சேனோ அதற்கு மாறா என்ன செய்ய சொல்றாரு. நான் எதை விருப்பமா நினைக்கிறேனோ அதுக்கு வானான்ற மாதிரி என்ன சொல்றாரு. எனக்கு பிடிக்கல. எங்க அப்பாவுக்கு பிடிச்சிச்சு அது, எங்க அம்மாவுக்கு பிடிச்சிச்சு அது, நல்லா எனக்கு பிடிக்கல. அந்த அழுத்தம் தான், அந்த அழுத்தம் தான் என்னை அவர் சமூகத்திலிருந்து விலக பண்ணுது. அந்த அழுத்தம் தாங்க. இன்னும் சொல்ல போனா நான் உயிரோடு இருக்கிறத வானான்னு கூட நினைக்கிறேன். உயிரோடு இருக்கிறத வானான்னு நினைக்கிறேன். ஏன் இந்த அழுத்தத்தை எல்லாம் கொடுக்கிறது எத்தனையோ நிலைகள். இந்த அழுத்தம் என்னை விட்டு போகிற வரைக்கும் என்ன செய்யட்டும்? விலகிதான் ஓடணும், விலகிதான் போகணும். இல்லைன்னா நான் உண்மையா ஆண்டருக்கு உண்மையா இருக்கணும். ரெண்டுல எதுனா ஒண்ணு. விலகி ஓடுகிறவன் என்று சொன்னதுனால அந்த ஜனங்க பயந்தாங்க. இவன் பயப்படாத விலகி ஓடினவன், விலகி ஓடுறவன் இல்லை. அதுலயும் இந்த டிப்ரெஷன் பாருங்க, அவன் சொல்லுவான் தன் ஜீவனையே கசப்பாக்கிட்டாளாம். நச்சரிக்கிறது. உட்காந்த சிம்சோன் உன் வேலை எங்க? அப்போ இந்த சிம்சோன் பிடிச்சிக்காதீங்க. அப்புறமா அவங்க பொஞ்சாதி என்னமோ போட்டு நச்சரிக்குதுன்னு. அவன் தெலீலாவா? நான் தெலீலாவை பற்றி சொல்கிறேன், அந்த சிம்சோனை பற்றி சொல்கிறேன். உட்காந்தா சிம்சோன் உன் பலம் எங்க? உன் பலம் எங்க? மெய்யா நீ என்னை நம்புற, மெய்யா நீ என்னை நேசிக்கிற, சும்மா நீ சும்மா என்னை நம்ப. இந்த பொச்சரிப்போ நச்சரிப்போ அவனால் தாங்க முடியலங்க. இன்னைக்கு சிலது அப்படிதான். வீட்டுக்கு போகாதல எப்போ தூங்குவாளோ அப்போ வீட்டுக்கு போகலான்றான். ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னால எனக்கு கேம்புக்கு போகணும். என்ன கேம்பு? ஏஞ்சா முடியாது பாஸ்டர், தப்பிச்சு வரவே. நச்சரிக்கிற பிசாசு. தெலீலாவா இருக்கிற? தெலீலாவா என்ன பண்ற? செத்தல சாவரம் போட ஒவ்வொன்றும் சொல்லி பார்த்தான். இப்படிதான் அப்படிதான் இப்படிதான் அப்படித்தான்னு ஒன்னதில்லை. கடைசியில் இவளுடைய டார்ச்சர்ன்றான். அது என்னன்னு தெரியலப்பா. டார்ச்சர் தாங்க முடியல. ஐயா நீங்க நினைக்கிறீங்க எங்க குடும்பம் என்ன சமாதானமா சந்தோஷமா அல்லேலூயா இயேசுவல்லால் அப்படின்னு நாங்கள் பாட்டு பாடுறோம். ஆனால் வீட்டில் நடக்கிற டார்ச்சர் உங்களுக்கு என்ன தெரியும்? செத்துட்டா மேலா இருக்கும். வெளியே சொல்ல முடியாது. என்ன சொல்லுவான்? என்னடா வெள்ளை துணி போட்டுன்னு சர்ச்சுக்கு போகிறானுங்க அப்படின்னு கேவலமாக பேசுவான். தாங்க முடியல. என்ன செய்யட்டும்? நான் என்ன செய்யட்டும்? ஒன்னே ஒன்று செய்கிறேன், கர்த்தரை விட்டு விலகிறேன். வேறு எதுவும் எனக்கு வழி தெரில.
தேவனுங்க எனக்கு நன்மை செய்யலை. தேவனா இதை அடக்குவாருன்னு பார்க்குறேன், அது அடங்கலை. என் கொந்தளிப்பு மாறிடுமான்னு பார்க்குறேன், மாறல. தேவனை அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவனாக உண்மை அறிவதே நித்திய ஜீவன். இந்த கொந்தளிப்பு நடுவில் பயந்து அந்த ஜனங்கள் கேட்டார்களாம், அவனை நோக்கி போ. ஏண்டாடு, ஏன் நீ தெரிஞ்சவன் தானே, நீ ஆண்டர் புள்ள தானே, பாஸ்டர் புள்ள தானே, நீ உன்னை சின்ன வயசுலேருந்து பாஸ்டர் தானே கண்டிஷனில் தானே வளர்த்தாங்க, உங்களை இப்படி தானே வளர்த்தாரு, உங்கள் தாத்தா இப்படி தானே, உங்கள் அப்பா இப்படி தானே, உங்கள் பாட்டை இப்படி தானே, உங்கள் பூட்டை இப்படி தானே, எல்லாம் இப்படி தான், எல்லாரும் சரிதான். ஏண்டா இப்படி செஞ்ச, ஏண்டா இப்படி செஞ்ச? கொந்தளிக்கிறது மட்டும் இல்லை, நஷ்டம் எவ்வளோ தெரியுமா? கப்பலில் இருந்த சரக்கெல்லாம் எங்கே போயிடுச்சு? இப்போ கப்பலில் இருந்த சரக்கெல்லாம் எங்கே போச்சுன்றேன், நஷ்டம். இத்தனை கொந்தளிப்பு, இத்தனை நஷ்டம், ஏன்பா இப்படி செஞ்ச? பஞ்சாயத்து பண்ணுக்கிறவெல்லாம் கடல் சும்மா வகுது, படிங்க. இன்னும் சமுத்திரம் ஆமா அதிகமா கொந்தளிக்குது, இன்னும் அதிகமா கொந்தளிக்குது. ஆமா, நீ ஏன் சொல்லிடு. என்ன செய்யலாம் இப்போ? நம்ம குடும்பம் சமாதானம் ஆகிறதுக்கு, நம்முடைய சபையில ஒரு சமாதானம், நம்முடைய வாழ்க்கையில சமாதானம், நம்முடைய கொந்தளிப்புகள்லாம் நீங்கணும். இதற்கு என்ன செய்யலாம்? நீ தான் சொல்லு. என்ன செய்யலாம்? நீ ஒரு பதில் சொல்லு. சொல்றான், என்ன வாழ்க்கை வெறுத்து போச்சு இல்ல, கர்த்தாவே என்னை மன்னியும், நான் என்னை ஜீவனை நீ தருவீரானால் நீர் சொன்னபடியே நான் நினிவேவுக்கு போகிறேன், இந்த தர்ஷீஷில் நான் இருக்க மாட்டேன், தயவா இந்த மும்மரத்தை அடக்கும், நான் மனம் திரும்புறேன்ப்பா, எப்படி ஆகிலும் உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், நான் நினிவேவுக்கு நீர் என்னை போ சொன்னீர், நான் போகிறேன் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணி இருந்தால் அந்த எண்ணம் வரல. செத்தா சாகுற, ஆனா ஆண்டவர் சொன்னது மட்டும் நான் நடக்க மாட்டேன். செத்தா கூட பரவாயில்ல, போ, நாசமாகட்டும், என் குடும்பம் நாசமாக போட்டோம், கப்பல் ஒன்றா ஓடிட்டோம், யார் என்னென்ன பண்ணட்டும், ஆனா நான் மட்டும் என்ன மாற மாட்டேன். ஆனா வெறுப்புல பேசுறான், படிங்க. அதற்கு அவன் ஆமென். அப்ப சமுத்திரத்துல போட்டா என்ன நடக்கணும் இவனுக்கு தெரியுமா தெரியாதா? யோனாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கிறேன். சமுத்திரத்துல போட்டா என்ன நடக்கும்? செத்து போவேன். எவனாலும் சமுத்திரத்துல ஓந்தவன் தப்பிச்சு மீண்டுக்கிறானா? செத்து. இப்ப இந்த ஜனங்களுக்கும் தெரியும், இவனை தூக்கி சமுத்திரத்துல போட்டா இவன் என்ன ஆவான்? ஐயோ, செத்து போவோம். பயப்படுறாங்க. இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? என்னை தூக்கி போட்டுருங்கப்பா, எல்லாம் இன்னும்னா இன்னும் ஜாஸ்தி ஆயினே இருக்குது, இன்னும் அதிகமாக. ஏன்னா இந்த சீட்டு ஊந்ததுனால தான் இந்த பிரச்சனை இன்னும் கொந்தளிக்குது. அப்போதான் இந்த ஜனங்க என்ன செய்தாங்களாம், கர்த்தரிடத்தில் அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்மரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியினால் அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனை நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் சித்தமாய் இருக்கும் செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். இப்போது யோனாவுடைய நினைவு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு. கப்பலில் இருந்தவர்களுடைய எல்லாருடைய நினைவு யோனாவின் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு. ஆனா கர்த்தருடைய நினைவு, யோனா மறுபடியும் நினைவுக்கு போவான். அல்லேலூயா. எல்லாரும் முடிவு யாருக்கு போட்டவங்களுக்கு போயிட்டு. ஆனா சமுத்திரம் மும்முறை அடங்கிட்ட உடனே அவன் கர்த்தருக்கு விலகு ஓடணும். அதனால கர்த்தர் அவனை தண்டிச்சு எங்க அழிச்சிட்டாரு? சமுத்திரத்தில் அழிச்சிட்டாருன்னு நினைச்சுன்னு இருப்பான். ஆனா கர்த்தர் அழிக்கிற தேவன் இல்லையா, நம்மளை உணர்த்துகிற தேவன். உணர்த்துகிறது. ஏன்
அந்த தேவனை அறிவதே நித்திய ஜீவன். மெய் தேவனை அறிவதே நித்திய ஜீவன். அப்போ உணர்ந்துட்டோமானா கர்த்தர் என்ன பண்றாரு? ஓஹோ, செத்துருவன் நான் நினைச்சுன்னுக்கிற யோனா, நீ சாக மாட்டடா. பெரிய மீனுக்கு கட்டளையிட்டு இருந்தாராம் கர்த்தர். கிறிஸ்து சிலுவையில் அறைந்த போது உலகம் என்ன நினைச்சிருக்கோம்? சாத்தான் என்ன நினைச்சிருப்பான்? பிரதான ஆசாரியன் என்ன நினைச்சிருப்பான்? எல்லாருடைய முடிவும் இவர் கதை முடிஞ்சது. ஆனால் தேவனுக்கு தெரியும் அவர் மறுபடி உயிரோடு எழுந்திருக்க போகிறார். இன்னைக்கு உலகம் அதான் சொல்லினுக்குது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு செத்துட்டா. இல்லடா, சாவல. உன் பார்வையில் அவர் அழிஞ்சிட்டான்னு நினைக்கிற. கப்பல் இருந்தவெல்லாம் நினைச்சான் யோனா செத்துட்டான்னு. யோனாவே கூட நினைச்சிருப்பான் நான் இதோட முடிஞ்சிடுச்சு என் வாழ்க்கைன்னு. ஆனா கர்த்தர் நினைக்கலையே. கர்த்தர் நினைக்கலையே. ஒன்றான மெய் தேவனாகி உண்மை அறிவதே நித்திய ஜீவன். அறியத்தக்கதாக அவன் மீனின் வயிற்றிலிருந்து, ஏங்க கப்பல்ல ஜெபம் பண்ண சொன்னான் மாலுமே, அங்க ஜெபம் பண்ணல, மீன் வயிற்றிலிருந்து ஜெபம் பண்ணான். பாருங்க, 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். ஏன்பா கப்பல்ல விண்ணப்பம் பண்ணிருக்க கூடாதா? சொன்னானே மாலுமே, உன் தேவனை நோக்கி கேள்றா. அப்படி கூட ஆண்டு சாட்சியா நிறுத்திருப்பாரு இல்ல. ஆண்டவரே, நான் நினைவேக்கு போகிறேன், இனிமேல் நம்முடைய வார்த்தை கீழ்ப்படாத போக மாட்டேன், நம்முடைய சித்தத்தை கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தோன்னே கடல் மும்முரம் அழகிட்டு இருந்தா உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த தேவன் தான் சமுத்திரத்தை உண்டாக்கின தேவன் என்று அறிந்திருப்பாங்க இல்லையா? நான் சொல்லது விளங்குதா இல்லையா? அங்க விண்ணப்பம் பண்ண ஆசை இல்லை. ஏன்னா அவ்வளவு மன அழுத்தம், அவ்வளவு தேவன் மேல கசப்பு, அவ்வளவு தேவன் மேல வெறுப்பு. என்னையா இந்த தேவன் எனக்கு என்ன நன்மை செய்தார்? ஆனா பாட்டு போறேன், செய்த நன்மை ஆயிரங்கள். ஆனா சும்மா உள்ள என்ன சொல்லுது? என்னத நன்மை செஞ்சு, என்ன நன்மை செஞ்சுட்டாரு என் வாழ்க்கையில்? அவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்குது. இப்ப நம்ம யாரோட கம்பேர் பண்ணினா, மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி நமக்கு தேவன் தீமை தான் செஞ்சான்னு நினைக்கிறோம் மற்றவர்களோடு. ஆனா நம்ம விட எவ்வளோ கீழான நிலையில் இருக்கிறவங்களை பத்தியெல்லாம் நமக்கு யோசனை வராது. ஏன்? வேதத்தில் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்குது, அந்த சாட்சியெல்லாம் நம்மளோட மனசுக்கு வராது. எந்த சாட்சி வரும்? அவன் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு ஒன்றும் ஆகலையே, அவங்க குடும்பம் அப்படி நல்லா இருக்குது, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்க சமாதானமா இருக்கிறாங்களே, நமக்கு தானே இவ்வளோ போராட்டங்க பிரச்சனைங்க. இதை நினச்ச இன்னும் அழுத்தம். இது தன்னால வந்த அழுத்தம் இல்லை, சும்மா இருக்கிற கதையெல்லாம் போட்டு அழுத்திக்கின காரியம். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்காயிலும் நீயும் அழுத்தாத, மற்றவர்கள் அழுத்தத்துக்கு நீ இடம் கொடுக்காது. கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ண எண்ணம் வருதா? வருகிற போராட்டம், வருகிற பிரச்சனைகள், செத்துட்டா நல்லா இருக்கும், என்ன நல்லா இருக்கும், கடல் தூக்கி போட்டா நல்லா இருக்கும், நல்லா ஆயிடுவியா? அங்கேயும் தேவன் வச்சுக்கிறாரு. மீன் வயிற்றுல போய் ஜெபம் பண்ற ஆளு கப்பல்லையே ஜெபம் பண்ணி இருக்கலாம். இல்லை, மீனின் வயிற்றுல போய் ஜெபம் பண்ணாங்க. என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணா? பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள். 8ஆம் வசனத்தை வாசிங்க. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆமே. எங்க இந்த விண்ணப்பம்? பூமி மேல இல்ல, மலை மேல இல்ல, சமுத்திரத்தின் ஆழத்துல, மீன் வயிற்றுல. தாய் வயிற்றுல இல்லப்பா, மீன் வயிற்றுல. தாய் வயிற்றுல இருந்து தெரியாது, ஆனா மீன் வயிற்றுல இருந்து நல்லா தெரியும். அது எங்க அங்க இழுத்துன்னு போச்சோ, எப்படி டைவர்ட்டிச்சோன்னா அப்படியே ஸ்டில்லா போய்ங்குமா மீன். உன்னை என்னன்னு அமுக்கலம் காட்டிருக்கு, நீ எவ்வளோ ஆண்டருக்கு அமுக்கல் காட்டினி, அவ்வளோ அமுக்கலத்தை ஆண்டர் காட்டாத விட்டுருப்பாரு. அப்படியே இருக்கும், தூக்கி போடும். இப்படி ஐயோ, சும்மா கப்பலில் போனோம்னா வாந்தி வருது. கப்பல் யாத்திரை பண்ணுகிறவர்களுக்கு என்னென்னமோ டிசீஸ் இருக்குது சொல்லுவாங்க. கப்பல் டிசீஸ்னா ஒன்று இருக்குது. இது சமுத்திரத்துக்குள்ளே போகிற வாயாச்சே, இது பிரயாணமாச்சே, என்ன மாதிரி. அப்போ தான் யோசிக்கிறானா, இந்த பொய்யான மாயப்பா, இது சும்மா நம்மளை ஏமாத்துது இந்த மாயை. இத்தை நான் பிடிச்சிக்கின்னு மெய்யான கிருபையை போக்கடிச்சிருன்னு இதை தான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை, மெய்யான கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
இது நிற்க போகிறது இல்லை, இது போய் கொஞ்ச நேரம் அப்படி என்னடா இது இது பபுள்ஸ் நாங்கள் என்னன்னாக்கா சோப் தண்ணி வச்சுட்டுக்கிறோம். அப்படி போட்டு இப்படி ஊதுனோன்னா பபுள் பபுள் பபுளாக வரும். அழகழகழகாக வருது குண்டு குண்டானா ஒரு செகண்டு டப் 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 போயிடுச்சு. என்னாச்சு பபுள்ஸு? அந்த மாதிரி தான் இன்னைக்கு சாத்தா நம்மளுக்கு முன்னால் என்னென்னமோ பபுள்களை காட்டுறான். பாரு இதை பாரு இதை பாரு இதை பாரு இத்த பிடிக்கிற அது நிற்கிறது இல்லை, கிருபையை விட்டுடுற. நானோவெனில் பாருங்களேன், அடுத்த வசனத்தை படிங்களேன். ஐயோ யோனாவோவெனில் கப்பலின் கீழ் தட்டில போய் அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்த இந்த யோனாவோவெனில் இப்ப இவர் சொல்றாரு பாருங்க சாட்சி. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன். அப்பா துதியின் சத்தத்தோடு எங்க போய் உணர்றான்? மீன் வயிற்றுல. அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற சித்தம் கொண்டாரு. இப்போ அந்த மெய்தேவன், சமுத்திரத்தை அடக்கின மெய்தேவன், சமுத்திரத்தின் மும்மரத்தை அடக்கின மெய்தேவன், அந்த ஜனங்கள் எல்லாரும் பொருத்தனை பண்ணி கொண்டார்களாம். சமுத்திரத்தை உண்டாக்கின தேவன் யோனாவின் தேவன். இப்படிதான் சொல்லியிருப்பாங்க அவங்க. யாரா இந்த சமுத்திரத்தை அவ்வளோடா மெய்யாவே சமுத்திரத்தை உண்டாக்குன தேவன் யார் தெரியுமா? யோனாவின் தேவன். கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன் யார் தெரியுமா? யோனாவின் தேவன். புயலை அடக்கிற வல்லமை உள்ள தேவன் யார் தெரியுமா? யோனாவின் தேவன். அந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் மெய் தேவன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ நாள் பட்சமே அக்கறைக்கு போவோம் வாருங்க நேரம். எல்லாரும் ஜனங்களை அனுப்பிச்சிட்டு அவர் படகுல இருந்தபடியே அக்கறைக்கு போகலாம் வாங்க. ஏன்னா இந்த சமுத்திரம், இந்த விசுவாச கப்பல், இந்த விசுவாச வாழ்க்கை, இந்த விசுவாச போராட்டம் அது ஒரு கடல் பிரயாணம் மாதிரி தான். அதுதான் சொல்றாரு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் நேரம். படிங்க 4ஆம் அதிகாரம் மார்க் எனக்கு சுவிசேஷம் 30 வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் சொன்னது என்ன? அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னியத்தில் அவர்கள் தலையை வைத்து நாங்க யோனா பண்ண மாதிரி தான் பண்ணிக்கிறாரு மாதிரி இருக்குது இவரு கூடன்றீங்களா? கடல் என்ன செய்தான்? கொந்தளிக்குது. படகுல இருந்தபடியே அவரை கொண்டு போறாங்க. படகு அலைகள் கொந்தளிப்பு வந்துடுச்சு. இது கப்பல் இல்லை, இது படகு. படகு நிரம்பத்தக்கதான அலைகள் எழும்புது. இவங்கெல்லாம் கடல்ல மீன் பிடிக்கிற ஆளுங்க நிறைய பேர். அதுல இவங்களுக்கெல்லாம் கடல் ஒன்றும் பயந்து, நம்மளை பார்த்தா பயந்துடும். அப்படிதான் கன்னியாகுமரியிலேருந்து அந்த இன்னொரு ஒரு இது அந்த இதுக்கு பாருக்கு அதுக்கு போகிறதுக்கு ஒரு இது போட்டுக்கிறான். அதில் ஏறி உக்காந்துட்டு சும்மா அது அப்படி போய் இப்படி இப்படி போய் இப்படி ஒரு ஆளாக ஆழ்ந்தான். போட்டில் கந்தங்கெல்லாம் கற்றுக்குது. எப்போ என்னன்னா கவுந்துருவான்னு பயம். நம்மளுக்கு சமுத்திரத்தை பார்த்தா பயம், பழம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அதுலேயே பிறந்தவங்கன்றாங்க பேர், மீன் பிடிக்கிறவங்களாச்சே, அந்த சமுத்திரத்திலேயே பிறந்து வாழ்ந்தவங்க. ஆனால் இப்போ படகு அப்படி அலையுது. என்னடா யோனா போன கப்பல் தான் இல்லை, கிறிஸ்துக்கிற படகு கூட. கிறிஸ்து என்ன பண்ணுகிறாராம்? தலையான வச்சு தூங்கினுக்கிறாராம். யோனா மாதிரி ஆயிட்டாரா கிறிஸ்து நினைக்கிறீங்களா? ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. சமுத்திரத்தின் மும்மரத்தையும் சமுத்திரத்தின் கொந்தளிப்பையும் சமுத்திரத்தின் ஆளுகை செய்கிறவராகிய தேவன் என்று அறிகிற அறிவை அன்னைக்கு தந்தவர், யோனாவுக்கு தந்தவர், அவனோடு கூட காயனம் செய்த ஜனங்களுக்கு தந்தவர். இப்பொழுது நம்முடைய சீஷர்களுக்கு இவர் யாருன்னு அறிகிற அறிவு வரணும் இல்லை. தலையான வைத்துன்னு தூங்கினுக்கிறார். இங்க கொந்தளிக்குது, கண்டு வலிக்கிறாங்க சீஷருங்க, அப்போஸ்தலர்கள். சீஷர்கள் சொல்லதை விட இவர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள். தண்டு வலிக்க ஒன்றும் முடியல. டே என்னடா இது இவ்வளோ பயங்கரமாகுது, இந்த மாதிரி என் லைஃப்லேயே பார்த்ததில்லை. சாப்பிட்டா கூட இன்னுமே இவர் ஒவ்வொரு நாள் சாப்பாட்டையும் அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ட மாதிரி, இந்த மாதிரி சாப்பாடு என் லைஃப்லேயே சாப்பிட்டது இல்லைன்றான். அந்த மாதிரி இப்போ எங்கள் லைஃப்லேயே பார்த்ததில்லை இந்த மாதிரி ஸ்ட்ராங்.
இந்த மாதிரி ஒரு காத்தடிக்குது. என்னடா பண்ணுறது, என்னடா பண்ணுறது, என்ன பார்க்குறாங்க. எப்பா பிரதர் அப்படி நின்னானா தூங்கினுக்கிறாருப்பா, தூங்கினுக்கிறாரு. எப்படிடா எழுப்புது? அது கூட என்ன வச்சுன்னு தூங்கினுக்கிறாரு? தலைன்னு. ஆண்டவர் பாருப்பா, தலைன்னு வச்சுன்னு தூங்கிருந்தாங்கிறார். அவருக்கு அவன் பழக்கம் இருந்துக்குது. யாக்கோபு கூட போனானா, போய் வனாந்திரம். அப்போ கூட ஒரு தலையணையை பார்க்குறான். எந்த தலையணைக்கு பார்க்குறது? அவருக்கு பில்லோ என்னார், இது கல் ஒன்று கட்சிச்சு. பரவாயில்ல, அந்த கல்லை பற்றி அப்புறம் பார்க்கலாம். அந்த கல் இந்த மாதிரி இவ்வளோண்டு கல்லை வச்சுட்டுப்பான். தூணாக நிறுத்தினான். அப்போ அந்த கல்லை தூக்கி போட்டு அது மேலே தலையணை மாதிரி வச்சுன்னு தூங்கலாம். யார்? உங்களை கேட்கலைங்க. இப்போ சர்ச்சில் நாங்கள் எதுலேயும் தலைக்கெல்லாம் எல்லாம் வைக்கல பாஸ்டர், நாங்கள் நிம்மதியாக உட்காந்தே தூங்குற ஆளுங்க. நீங்கள் போயிட்டு என்ன படுத்து தூங்குற ஆளுன்றீங்களான்றீங்க. இல்லை இல்லை இல்லை, கிறிஸ்து தலையணை வச்சு என்னடா பண்ணுறது, என்ன பண்ணுறது, தூங்கி எழுந்துக்கிறாரா பார்க்கலாம் இரு. இன்னும் ஆடுது பழகு. டீப் ஸ்லீப். என்னடா இப்படி கொந்தளிக்குது, தூங்க எழுந்துக்க மாட்டேன்றாரு, எழுந்துக்க மாட்டேன்றாரு. இவ்வளோ கொந்தளிக்குது, படவே ஆடுது, அழுது, சத்தமாக போடாத எழுந்திருப்பாங்க. டே 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 அப்படி இப்படி 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 தள்ளி கத்தினே எழுந்திருப்பான். அப்போனா எழுந்துக்கிறாரா? நம்மெல்லாம் எழுப்புறதுக்கு எத்தனையோ டெக்னிக் பண்ணுவோம். தூக்கி சாசுறதுக்கு தப்புன்னு போடுறது. டெக்கினா அந்த சத்தத்துக்கு நான் எழுந்துக்கிறாரா பார்க்கலாம். எப்படிடா பாஸ்டர் எழுப்புறது, எப்படி எழுப்புதுன்றான். இப்போயும் நல்லா இருக்குது எழுப்புறதுக்கு. ஒன்றும் இல்லை, ரிங் பண்ணுறா, நானா எழுந்துக்கிறாரு பாரு. ஒரே ஒரு கால் கொடு போதும். போட்ட உடனே துடிச்சு பிடிச்சி ராத்திரி 12 ஆனாலும் 1 ஆனாலும் 2 ஆனாலும் அந்த சத்தத்துக்கு பயப்படுது. எங்கடா இருக்குது அது அப்படின்னு தேடுது. அந்த மாதிரி அந்த நேரத்தில் மொபைலில் இருந்துட்டாக்கா ஆர்டர் எழுப்பிட்டுக்கலாம். வேறு வழி இல்லை. போயிட்டு யா யா ஐயா மெதுவாக தானே கூப்பிடு. நான் தூங்கினுக்கிறேன், நான் கேட்க முடியும். ஐயா பயம், எழுப்புறதுக்கு பயம், செத்து போகிறேன் ஐயா படிங்க. அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? என்ன தூங்கினுக்கிறவரை போயிட்டு அவர் என்னமோ உக்காந்து ஜாலியாக உக்காந்து பார்த்துக்கின்னு, நல்லா தண்டு வலிக்கிறீங்களேடா, அப்படிதான் வலிக்க. நான் சொன்னேன் தூங்கினுக்கிறாரு. இவங்க என்ன கேட்குறாங்க? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? கொஞ்சம் கூட கவலை இல்லையா ஆண்டவர்? நாங்கள் இப்படி செத்து சுண்ணாமாயினுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இந்த படவே இன்னைக்கு கவுந்துடுற மாதிரி இருக்குது. எங்கள் விசுவாச வாழ்க்கையை முன்னிடுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணட்டும்? நாங்கள் இப்படிப்பட்ட கலை இருக்கிறோம். உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையாப்பா? கவலையே இல்லையா? அமிர்ந்து போத நீ நினைக்கிறீங்க சரிப்பா, கடல் கப்பல் படகு முழுகுது, வீசினுக்கிறவங்க தப்பிக்க முடியுமா? தூங்கினுக்கிறவர் தப்பிச்சுக்குவாரா? நாங்கள் மடிந்து போகிறோம் தான் சொல்கிறானே தவிர நாம் எல்லாரும் சேர்ந்து மடிந்து போக தூங்கினுக்கிற நீன்னு சொல்ல. நாங்கள் நீ எப்படின்னா தப்பிச்சுக்கோ ஆண்டவரே, உமக்கு எல்லாம் முடியும் அப்படிதான் சொல்லலாம். அவரால் முடியும், என்னால் முடியுமா? அவர் ஆண்டவர், நான் மனுஷன். அவர் சொல்லுவார் உபத்திரவம் உண்டுன்னு. என்னால் தாங்க முடியுமா அந்த உபத்திரவம்? அவர் சகிக்கலாம், அவர் ஆண்டவர். என்னால் சகிக்க முடியுமா? இல்லைப்பா, நம்மை போல தான் அவரும் இரத்தத்தை மாம்சத்தை உடையவரானால் நம்மை போல ஒரு மனுஷனாக தான் இருந்தார். நம்மை போல அவருக்கு பசி உண்டாயிற்று, நம்மை போல அவருக்கு தாகம் உண்டாயிற்று, நம்மை போல தான் இறந்த நித்திரை பண்ணிக்கிறார், தலையணை வச்சு தூங்கி இருக்கிறார், நம்மை போல தான் அவர் நடந்தார், நம்மை போல தான் உட்கார்ந்தார், நம்மை போல தான் தூங்கினார். அப்போ அவர் மடிந்து போக மாட்டாரோ? இவங்க எழுப்பின உடனே அவர் எழுந்தாராம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாது தூங்கினான்னு ஏன்ச்சு என்னை தூக்கி எல்லாரும் சமுத்திரத்தில் போட்டுருங்க, அப்போ உங்களுக்கு அமைதல் ஆகிடும் நான் சொன்னார். இல்லை, அன்னைக்கு யோனா சொன்னான், நாங்கள் இந்த சமுத்திரம் அமரத்தக்கதாக நான் உனக்கு என்ன செய்யணும்னா என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்கன்னாரு. ஆண்டவரே, நாங்கள் செத்து போகிறதுக்கு கவலையில் என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்கப்பா, நீங்கள் எல்லாரும் பழப்பீங்க நான் சொன்னார். இல்லை, எழுந்து காற்றை அதட்டினாராம், கடலை பார்த்து இறையாது அமைதலாயிரு என்றாராம். உடனே சாப்பிட்டு நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஆமா, இது விசுவாசம் இல்லாத வாழ்க்கை.
நம்மளால் முடியாதுப்பா, நம்மளால் தாங்க முடியாது. எவ்வளோ நான் ஆண்டவரை நம்பினேன், அவர் கேட்காதவர் மாதிரி இருக்கிறாரு. எவ்வளோ ஜெபம் பண்ணேன், இது நடக்காத மாதிரி இருக்குது. நம்ம செத்து தான் போகணும், நம்ம அழிஞ்சு தான் போகணும், நாம் இப்படி தான் வாழணும், நம்முடைய வாழ்க்கை இவ்வளோதான். அப்படியா? ஏன்பா பயப்படுற? ஏன் பயப்படுற? ஏன் விசுவாசம் இல்லாத போயிடுச்சு? எங்க வாழ்க்கை கைவிட்டியா ஆண்டவரே? எங்க குடும்பத்தை கைவிட்டீரா? நீர் எங்களோட கூட இருக்கிறீர் என்று தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீர் எங்களோட கூட இருக்கிற தேவன் என்று தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன் இந்த கொந்தளிப்பு? ஏன் இந்த அலைகள்? கர்த்தர் கேட்கிறார், ஏன்பா பயப்பட்ட? ஏன் விசுவாசம் இல்லாத போச்சு? அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றும் ஒருவரோடு இந்த அறிவு நித்திய ஜீவனை கொண்டு வரும். இப்ப எத்தின்னு போயிட்டு இருக்குது வெளியே, எத்தின்னு பாரு காணும். வரது என்னத்துக்கு? நான் அங்கே கூட அதான் கேட்குறேன். நான் இருக்கும்போது இந்த நிலையானா, சபையில் ஒருத்தர் நடத்துறதுக்கு மேலே வசனத்தை கேட்கும் போது இந்த நிலைன்னா, ஆன்லைனில் இருக்கும்போது உங்கள் நிலை எப்படி இருக்கும்? தேவனுக்கு பயப்பட மாட்டீங்களா? நான் கூட தான் பிள்ளைங்களை பெற்றெடுத்த பிள்ளைங்களை வளர்த்தோம். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வளர்க்கல வளர்ப்புங்க. அதுக்கு நிறைய வயநாடு சாப்பாடு கொடுத்துட்டு வரணும், அந்த நல்லா தூங்கி எழுச்சிக்கும். குழந்தை பேரை வச்சுக்கின்னு சொல்லுவான், வானம் கர்த்தர் சமூகத்தை அசட்டை பண்ணாதீங்க. யார் இருக்கிறாங்களோ யாரும் இல்லையோ அது இல்லை முக்கியம். தேவன் இருக்கிறார் நம்ம நடுவில். பாஸ் இருக்கிறாரு, பாஸ் இந்த ஒரு வேலை அந்த அதான் சொன்னாங்க, ஐயா அவங்க ஆண்டவருக்கு பயப்படல, உங்களுக்கு தான் பயப்பட்டாங்கன்னாரு. ஏன்? பாஸ்ட் இருக்கிறாரு. இன்னைக்கு என்னான்றான், பாஸ்ட்டுக்கு மட்டும் சொல்லாத. வேற என்ன? ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நான் பாஸ் என்ன பாஸ் இருந்தால் ஜெபம் பண்ணிடுவார். பாஸ்ட்டுக்கு தெரியக்கூடாது, பிரசங்கத்தில் சொல்லிடுவாங்க. ஊர் உலகத்துக்கே தெரியுது, அது தெரியலையா? வேண்டாம்யா, தயவுசெய்து வேண்டாம். நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த ஊழியத்தில். கர்த்தருக்கு விரோதமா எவனுடைய நிலையம் ஒன்றும் இல்லை. மனுஷனுடைய வழி அவனால் ஆகிறது இல்லை. அறிவு தான். அப்போ ஒன்றான மெய்தேவன் அவர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஒன்றான மெய்தேவன் சமுத்திரத்தையும் மும்மரத்தையும் கொந்தளிப்பையும் காற்றையும் பெருங்காற்றை வரவிட்டதும் அவரை அமர்த்தினவரும் அவரே. இந்த இயேசு கிறிஸ்து படவு மூழ்கத்தக்கதாக அலைகள் வந்தாலும் வார்த்தையினால எழுந்தாராம். அடங்கு அதட்டினாராம். இறையாத அமைதலாயிருந்தாராம். இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியுமா? நித்திய ஜீவன் வேற எங்கிருந்துப்பா வரும்? நம்முடைய புயல்கள் அமர்ந்தாதான், நம்முடைய மன அழுத்தங்கள் நீங்கினாதான். இன்றைக்காகில மனம் திரும்பு. ஆண்டவரே, என்னால தானா இந்த புயல்? யோனாவை போல கர்த்தர் சமூகத்தில் நின்று விலகி ஓடினவன் நான் தானா? என்னை நீர் உணர்த்துகிறதற்காகவா? பொய்யான மாயை நான் பற்றிக்கின்றனாலியா? இன்றைக்காகில உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். இன்றைக்காகில உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். எவ்வளோ நஷ்டம்ப்பா, எவ்வளோ சரக்கு தண்ணியில் போயிடுச்சு, எவ்வளோ நஷ்டம் எங்கள் குடும்பத்தில், எவ்வளோ கஷ்டங்கள் ஐயா. தேவனே, எழுந்திருக்க மாட்டீரோ? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீரோ? இன்றைக்கு எங்களை தூக்கி கடல்ல போடுறதுக்கு நீர் வரல, அடக்கிறதான் வந்திருக்குரு. அன்னைக்கு தூக்கி கடல்ல போட சொன்ன, ஆனா இன்றைக்கோ அடக்கி அமர பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறீர். எங்களை அழிக்க நீர் வரல, எங்களை ரட்சிக்கத்தான் வந்து. ஏன்பா பயப்பட்ட? ஏன் பயப்பட்ட? ஏன் விசுவாசம் இல்லாத போயிடுச்சு? கர்த்தர் இருக்கிறார் உன்னோடு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. பயப்படாத.
தூங்குறவரை போல தான் இருக்கலாம், அவர் தூங்குறவரும் இல்லை உறங்குறவரும் இல்லை. உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணத்தான் அவர் அப்படி இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தம்முடைய சீஷர்களை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை. எழுப்பி அமர பண்ணுகிறவர். அறிவதே நித்திய ஜீவன். இந்த அறிவு நமக்குள்ள வந்துச்சுன்னா நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். என்ன அறிவு வரணும்? ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை விட்டு எந்த அழுத்தமும் என்னை விலக பண்ணக்கூடாதப்பா. அது என் பொஞ்சாதி அழுத்தமோ, என் புருஷன் அழுத்தமோ, எங்கள் பிள்ளைங்க அழுத்தமோ, எங்கள் பெற்றோர் அழுத்தமோ, எந்த டிப்ரெஷனும் நம்முடைய சமூகத்தில் என்று மட்டும் என்னை விலக பண்ணக்கூடாது. எந்த நிலை ஆகிலாம்ப்பா, அமர பண்ணுகிற கர்த்தர் நீர் எழுந்துரும். நீர் எங்களுக்காக எழுந்துரும். நீர் எங்களுக்காக எழுந்துரும். எல்லாவற்றையும் அடக்கி அமர பண்ணுகிற தேவன் உம்முடைய வார்த்தையை அனுப்பு ஆண்டவரே. இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னா எங்க வாழ்க்கையெல்லாம் அமைதலாயிடும் ஐயா. எங்க படகு அக்கறைக்கு போய் சேர்ந்துறோம்ப்பா. ஒரு கவலை இல்லாமல் நாங்கள் உங்களோடு கூட நாங்கள் அந்த கரைக்கு போயிடும் ஐயா. மெய்யாவை நீர் அழைக்கும் நாளில் ஒரு பாட்டு இருக்கிறது, அக்கறைக்கு யாத்திரை செய்ய சியோன் சஞ்சாரின். நீ சியோனின் வாழ்க்கை வாழ்கிறவன, அந்த கரைக்கு போகிற வாழ்க்கையில எந்த கஷ்டங்களும் உன்னை கவலை பண்ண வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஏன்? அவர் உன்னோட கூட இருக்கிறார். அவர் உன்னோட கூட இருக்கிறார். ஏன் பயப்படுற? ஏன் விசுவாசம் இல்லாத போச்சு? என்னதான் அலை வரட்டும், என்னதான் படம் வரட்டும், என்னதான் எங்க குடும்பமே அப்படியே முழுகி போட நினைக்கூட வரட்டும், தேவன் எழுந்தரலானா எல்லாவற்றையும் அடக்கி போடுகிற தேவன் அவர். பொய்யான மாயை பற்றி கொள்ளாது. இன்றைய காலையில தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக்கினா தேவன் அவரை அறிகிற அறிவை யார் என்று புரிய வச்சிருவார் இல்லைன்ற நான். எங்க தேவன் எவ்வளவு வல்லமுள்ள தேவன் தெரியுமா? உன்னை அறிகிற அறிவு தாங்க நித்திய ஜீவன். அறியணும் தேவன் யார் என்றார். எல்லாரும் கும்பலில் கத்துறான். அவன் நாம் கும்பலில் கத்துறோம் கிடையாது. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்துமா கத்துற ஸ்தோத்திரிக்கணும். என் பொஞ்சாதி ஸ்தோத்திரிக்கிறான், நான் சும்மாக்கிறேன்றது அர்த்தம் இல்லை. ஆத்துமாவுக்கு நீ தான் ஸ்தோத்திரிக்கணும். நம்முடைய எல்லா காரியம் ஏன் தான் தேவன் இந்த வார்த்தையை இன்னைக்கு சொன்னார் எனக்கு தெரியல. நம்முடைய வாழ்க்கையை அமர பண்ணணும். எல்லா அழுத்தங்களும் உன்னை விட்டு போகும். எல்லா அழுத்தங்களும், எல்லா மன அழுத்தங்கள் தாங்க புயலாக மாறும். அந்த புயலாக மாறிடுச்சுன்னா அடக்க முடியாது. அது கரையை கடக்கிற வரைக்கும் சும்மா விடாது. உன்னை எடுத்துன்னு போய் ஒரு அழகழிக்கிற வரைக்கும் உன்னை விடாது. உன் குடும்பத்தை புரட்டி போடுற வரைக்கும் விடாது. நாசமாக்குற வரைக்கும் விடாது. அதுதான் பிசாசின் ஆவி. உணர்வு அடைவோமா? கர்த்தரிடத்தில் நம்ம தாழ்த்துவோமா? எத்தனை முறை கர்த்தர் சொன்னா உடனே விலகி ஓடு. கர்த்தர் சொல்ற காரியம் உடனே நம்ம எப்படி இங்கேருந்து கைட்டிக்கலாம்? ஏங்க போவாதீங்க, எங்க போவாதீங்க, அங்க போவாதீங்க. தடை என்ன பண்ணிட்டோம்? கர்த்தர் சமூகத்துக்கு வர்றதுக்கு தடை, கர்த்தருடைய காரியத்தில் செய்யறதுக்கு தடை, கர்த்தருக்காக போகிறதுக்கு தடை, எல்லாமே தடை. டிப்ரெஷன் இந்த பக்கமா அந்த பக்கமா, மனுஷன் போராடுறான். சாபத்தை வர வச்சுக்கிற வீட்டுக்கு ஏன் தேன்னு வர வேண்டாம்பா. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனையும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அப்ப நித்திய ஜீவன் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இப்ப தேவன் யார் என்று நமக்கு வெளிப்படுத்தணும். கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறார், அமரவும் பண்ணுகிறார். உன் விசுவாசம் ஸ்திரப்படும்படியாக அவரே அலைகளை போல உருவாகிற காரியத்தில் அமக்க பண்ணி ஏன் பயப்படுற, நான் இருக்கிறேன் இல்லையா என்று நம்மளை தைரியப்படுத்துகிறவரும் அவரே தானே. அவரை அறிகிற அறிவு நமக்குள்ள வந்துடுச்சுன்னா நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். அந்த அறிவு தாங்க நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ள நடத்தும். ஒன்று மனம் திரும்ப பண்ணும், இன்னொன்று விசுவாசிக்க பண்ணும். இவர் யாரோ, யார் இவர்? நான் அறியாம இருந்தேன். காற்றும் கடலும் இவருக்கு
கீழ்ப்படி. என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் எப்படிப்பா மாறுச்சு? அவர் யாரோ இல்லை, அவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு வருமா? அதை கொடுக்கத்தான் கிறிஸ்து வந்தாராம். நீர் எனக்கு தந்தவர்கள் யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. அந்த நித்திய ஜீவன்னா என்ன? ஒன்றான மெய்தேவனாகவும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறது தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. இப்போ பேதுரு எழுதுறாரு, தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கிருபையும் சமாதானமும் அவரை அறிகிற அறிவினால தான். தேவனையும் அவர் அனுப்பின மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவையும் அறிந்தால் தான் கிருபை சமாதானம் பெருகும். ஏன்னா இந்த கிருபை சமாதானம் நாமளா தேடிக்கலாம், நாமளா கட்சிக்கலாம், நாமளா வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறோம். கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் ஆகாது. அந்த கிருபைக்கு காத்திருக்கிறது நல்லதுன்றார். அந்த கிருபையின் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்னா தேவனை அறிந்தால் தான் அந்த கிருபைக்கு அவர்கிட்ட கெஞ்சுவோம். அவரை பற்றி தெரியாத, அவர் கிருபை என்னதென்று புரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்தோம்னா எங்கேருந்து பெருகும் கிருபை? இருக்கிற கிருபையும் போயிடும். கொஞ்சம் நஞ்ச கிருபை தேவன் தந்தது கூட நம்முடைய பெருமையே நம்முடைய கிருபையை இல்லாமல் போக பண்ணிடுது, இல்லாத போக பண்ணிடுது. வேண்டாம், தேவனுக்கு உண்டால மனத்தாழ்வுப்படு. அவர் அறிகிற அறிவு வந்துடுச்சுன்னா கிருபை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரே கிருபை தாரப்பா. இப்படி கிருபை இல்லாமல் என்னால் ஒன்று முடியாது, இப்படி கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இப்படி கிருபை இல்லாமல் என்னால் ஒன்றும் இல்லை. நான் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கிருபை. அதான் சொன்னேன், ஜீவனை பார்க்கலாம் கிருபை தான் நல்லதுண்ணா. ஏன்னா கிருபை இல்லாத ஜீவன் என்னத்துக்கு பிரயோஜனம்? தேவன் அறிகிற அறிவில்லாத ஜீவன் என்னத்துக்கு பிரயோஜனம்? அந்த அறிவு வந்துச்சுன்னா காலைதோறும் அந்த கிருபையை தேடுவோம். அந்த தேவனை அறிகிற அறிவு வந்தால் தானே அவரை தான் தேடணும். காலையிலேருந்து நம்முடைய ஆத்மா, கர்த்தாவே அந்த கிருபையை எனக்கு தாரும். அந்த கிருபை அவரை அறிய 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 தான் கிருபை நம்மள பெருகினே இருக்குமாங்க. கர்த்தரை நீ அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள இன்னும் நான் அவரை நெருங்கணும், இன்னும் நான் ஜெபம் பண்ணணும், இன்னும் கர்த்தருக்கு நான் உண்மையாக இருக்கணும், இன்னும் நான் கர்த்தருக்கு பயந்து வாழணும். இந்த உலகம் இல்லை. நான் சொன்னேன், எப்பா நான் பாவம் பண்ணிட்டேன், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன். யாருக்காக செஞ்சேன்? என் பொஞ்சாதிக்காக. என் பொஞ்சாதிக்காக அவளை பிரியப்படுத்தணுன்றதுக்காக நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன். என் பிள்ளைங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் கர்த்தருடைய வார்த்தை மீறி நடக்கிறேன். நியாய தீர்ப்பில் கர்த்தர் என்னை நியாயம் தீர்க்கும் பொழுது ஏன்பா இந்த தவறை செஞ்சனா? தேவரீர் நீர் எனக்கு தந்த இஸ்திரி, அதுக்காகத்தான் நான் இந்த தவறு செஞ்சேன்னு. பாவம், நீ உனக்காக தவறு செய்யலை, உன் மனைவிக்காக வாழ்ந்தபடினால உனக்கு பரலோகத்தில் இடம் உண்டுன்னு வரா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கர்த்தர் சொன்னார், நீங்களே தீருங்க. தீர்ப்பு என்ன? யாருக்காக வாழ்கிறோம்? யாருக்காக பாவம் பண்ற? யாருக்காக துரோகம் பண்ற? உன் குடும்பத்துக்காக. ஆனா அந்த குடும்பம் உன்னை காப்பாத்தாது. அந்த குடும்பம் உன்னை ரட்சிக்காது. அந்த குடும்பம் நியாய தீர்ப்பில் வந்து உனக்காக பரிந்து பேசவும் முடியாது, பேசவும் கூடாது. என்ன தேவனுக்கு பிரியமானவனா? யாரை பிரியப்படுத்த போறோம்? எவ்வளவு நாள் வாழ்ந்துட போறோம்? எதுக்காக வாழ போறோம்? உலகத்துக்காகவா? ஐயோ, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, என் ஜனம் என்ன சொல்லுவோம்? ஒன்று அப்படிதான் சொல்லிச்சோம். எல்லாரும் நம்மளை காரி துப்புவாங்களாம். உலகம் நம்மளை காரி துப்போம். ஆனா அதுக்காக தேவனை விட்டு வாழலாமா? அதற்காக தேவனை விட்டு விலகிடலாமா? அப்புறம் நியாய தீர்ப்பில் நீ நரகத்துக்கு போகும்போது நீ யாருக்காக வாழ்ந்தியோ அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. எப்படி இருக்கும்? அதான் சொன்னாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் தேவனோடு கூட பந்திருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறமான இருளில் தள்ளப்பட்டவர்களாக நீங்கள் காணும்பொழுது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நான் எந்த பையனுக்காக நான் வாழ்ந்தனும்? அவனுக்காகத்தானே இந்த பாவத்தெல்லாம் நான் பண்ணேன். அவனை காப்பாற்றணுன்றதுக்காக தானே நான் ஆண்டவரே வெறுத்தேன். அவளுக்கு பிரியமாக வாழணுன்றதுக்காக தானே நான் பரிசுத்தத்தை விட்டு விலகி ஓடினேன். அவளை பிரியப்படுத்தணும்னு தானே அந்த புருஷனுக்காக தான் நான் வாழ்ந்தேன். யாரும் இல்லை. உன் ஆத்துமாவுக்கு நீ தான் மாம்சத்தில் கடமைப்பட்டிருக்கிற.
மாம்சத்தின் வாழ்க்கையில் தகப்பன், தாய், பெண் ஜாதி பிள்ளைகள் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய பொறுப்பு, கடமை மாம்சத்தில். ஆத்மாவில் அது இல்லை. உன் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டிய அறிவு நமக்குள்ளே உண்டாகும். நான் பிரிக்கல, தேவனுக்கு பிரியமானவன். யாரை பிரியப்படுத்துகிறோம்? யாருக்கு பிரியமாக வாழ்கிறோம்? இதெல்லாம் நம்மோட கூட வரப்போதா? ஒன்றும் வரப்போகிறது இல்லை. உறவினர் வரப்போகிறாங்களா? இல்லை உன் பெண்ஜாதி தான் கூட வரப்போகிறாளா? இல்லை உன் புருஷன் தான் கூட வரப்போகிறான்னா? ஒருவரும் இல்லை. நாம் தேவனை சந்திக்கும் போது யாருக்காக வாழ்ந்தோம்? தேவனுக்காகவா? அவருக்கு பயந்தா? அவர் சமூகத்தை விட்டு விலகி ஓடலான்னு மட்டும் நினைக்காத சகோதரனை, நீ எங்கன்னா ஓடு, கர்த்தர் அங்கே இருக்கிறார். நீ எங்கன்னா ஓடிப்பாரு. என்னைக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் நீ எங்கன்னா ஓடலான்னு ஓடிப்பாரு, அங்கே உனக்கு முன்னால் கர்த்தர் இருக்கிறார். அதான் சொன்னேன், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போய், நீ கலிலேயாவுக்கு என்னத்துக்கு போவேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன் போ. என்னுடைய உலக வாழ்க்கை, நான் உலகத்துக்கு பின்னால் போகலான்னு யோசிக்குவேன், உனக்கு முன்னால் கர்த்தர் அங்கே இருப்பார். வானாப்பா, இந்த வாழ்க்கை நம்மளுக்கு வானம், கர்த்தரோட ஊழியத்துக்கு போப்பா. இவங்க ஊழியம் தான் முக்கியம். ஏன் நம்ம வாழணும், நல்லா வாழணும். நான் ஊழியத்துக்கு வந்தானே கெட்டா போயிடுவேன், கர்த்தரோட ஊழியத்தை செஞ்சானே பாழாக போயிடுவேன். ஊழியத்துக்கு வேணாம், விலைக்கு ஓடிடலாம், அங்கே போயிடலாம், அங்கே போயிடலாம், அப்படி பண்ணிடலாம், கோட்டை கட்டலாம், கோட்டை பிடிச்சிடலாம், ஒன்றாவது. கர்த்தர் சமூகத்திலிருந்து தான் விலைக்கு ஓடுவே தவிர எத்தனை கொந்தளிப்புகள் வரும் எனக்கு தெரியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் அறிகிற அறிவு தான் கிருபையும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பெருக பண்ணும். அல்லேலூயா. கிருபையும் சமாதானமும் அவர் அறியும்போது யாருக்காக வாழாதீங்க, யாருக்காக நீ கர்த்தரை தேடாத. உன் ஆத்துமா கர்த்தரை தேடட்டும். உன் ஆத்துமா கர்த்தர் எந்த தேவன், அந்த நம்பிக்கையில் உன் ஆத்துமாவுக்காக கர்த்தரோடு கூட, அவரோடு கூட, அவர் அறிகிற அறிவில் வளர ஜெபம் பண்ணு. அவரோடு கூட எழுந்திருக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணு. தேடும் போது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் உன் மனுஷன். அதான் சொல்ல, வேலைக்கு போகிற அதை பற்றி பிரச்சனை இல்லை, திரும்பி திருச்சினுக்கிறது முக்கியம் இல்லை, ஆத்மா கர்த்தரோடு இருக்கிறது தான் முக்கியம். வேலைக்கு போங்க, ஆனால் உள்ளம் தேவனோடு. படிக்கிற வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானதா நம்முடைய ஆத்மா கர்த்தரோடு. அப்படி இருந்தால் கிருபையும் சமாதானமும் என்ன ஆகும்? பெருகும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிருபையும் சமாதானம் குறைஞ்சுன்னு போகுது. ஏன்? அவரை அறிகிற அறிவு வரல, உலகத்தை அறிகிற அறிவு வந்துடுச்சு. உலகத்தின் வேஷங்களை அறிகிற அறிவு வந்துடுச்சு. உலகத்தாரை போல வாழணுன்ற அறிவு வந்துடுச்சு. உலகத்தில் நாமும் நல்லவர்களாக இருக்கணும், நாமும் அப்படிப்பட்டவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கணும், பெருமைக்குரியவர்களாக இருக்கணுன்ற அறிவு வந்துடுச்சு. தேவனை அறிகிற அறிவு இல்லாத போச்சு, கிருபையும் சமாதானம் இல்லாத போயினுக்குது. அவர் அறிகிற அறிவினால கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. தம்முடைய ஆமென். அழைத்தவரை அறிகிற அறிவு. நமக்கு அறிவு கிடையாதுங்க. தேவனை பற்றி நமக்கு என்னங்க தெரியும்? தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றி நமக்கு என்னங்க தெரியும்? தேவனுடைய நீதி பற்றி என்னங்க தெரியும்? எல்லாரும் பண்ண மாதிரி நாமளும் ஜெபம் பண்ணணும், எல்லாரும் சர்ச்சுக்கு போகிற மாதிரி நம்மளும் சர்ச்சுக்கு போகணும், எல்லாரும் பண்டிகை கொண்டாடுற மாதிரி நம்மளும் ஒருவேளை பண்டிகை கொண்டாடணும். கிறிஸ்தவர்களாக இருந்தா, மற்றவர்களாக இருந்தால் அது கூட இல்லை, ஏதோ விக்கிரகத்துக்கு பின்னாடி எல்லாம் சொல்றதை போல தெய்வம் 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 நம்பினு. ஆனால் இப்படி இருந்த நம்மை தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் தேவன் அழைத்தார். நம்பிக்கை தானே? ஐயா கர்த்தர் என்ன அழைச்சாருன்னு நம்பிக்கை தானே? எங்க உலகத்தின் பின்ன, விக்கிரகங்களுக்கு பின்ன, உலக சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம அழைத்தவருடைய அறிவின் அருகினாலே ஜீவனுக்கும் ஆமென். இவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க. எப்பா நீ அவரை அழிச்சிட்டாரு இல்ல, அழைச்ச தேவனை அறிஞ்சிக்கோ. ஒவ்வொரு காரியத்தையும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கோ. என்ன காரியம்? ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற காரியம் இந்த வாழ்க்கையா? ஆண்டவரே நான் உண்மை அறிகிற காரியம். எல்லாத்தையும் போயிட்டு முடிச்சு எல்லாத்தையும் வந்து ஃபெயிலியர் ஆகி உக்காந்துட்ட பிறகு ஆண்டவர் ஏன் தான் எனக்கு இப்படி பண்ணாரு? ஏன் பண்ணார் அவரு? இந்த ஜீவனுக்கு வேண்டிய காரியத்தில் நீ என்ன செய்த?
அவர் அறிந்தியா? கர்த்தாவே நீர் என்னோடு எனக்கு தெரியாதா? கர்த்தர் அப்படிதான் சொன்னாராம். இல்லைங்க டாக்டர், இந்த மாதிரி அந்த யோ நீ டாக்டர் நான் டாக்டரா? அவங்களுக்கு தான் கோவம் வர்றது. நான் சொல்கிறது என்னன்னா, எனக்கு புத்தி இல்லையாப்போ, எனக்கு அறிவு இல்லையா? நீ டாக்டர் நான் டாக்டரா? சரி, நீ தேவனா ஜீவனை கொடுக்குற ஒரு தேவனா? அப்படிதான் சொல்லிட்டாரா எங்கள் தாத்தா கிட்ட. மருந்தும் இல்லை, நான் கடவுள் இல்லை, மருந்து இல்லை, எதுவும் போயான்ட்டார். போயா, உன் மருந்தில் கட்ட நல்லா வேலை ஆச்சுனார். அந்த விசுவாச வைராக ஒன்றுமே தேவன் அறியாத அப்படியே சிக்காந்து செத்துட்டாரு. ஆனால் அவங்க பிள்ளைங்களை கர்த்தர் எல்லாரையும் அவர் ராஜ்யத்தில் கர்த்தர் சேர்த்துக்கினாரு. அந்த வைராக்கியம் ஐயா, அந்த கர்த்தருக்குள்ள இந்த வைராக்கியம். ஏன் இதை சொல்கிறேன்னா, தேவனை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் வந்துடணுங்க. ஒவ்வொரு இனிமேல் ஆகிலும் கர்த்தரை அறியாமல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். இந்த ஜீவனுக்கு வேண்டியதெல்லாம் அவர் தான் எனக்கு தருவார். அவர் தான் என்னை அவர் சொன்னார், ஐயா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அவர் சொன்ன ஆலோசனை தான் எங்கள் குடும்பம் இந்த கதிக்கு வந்து நின்றுச்சுன்றான். அடா பாவத்து, நான் கர்த்தருக்குள்ளே தானே ஆலோசனை சொல்லி நடத்துறது தானேப்பா அவங்க. கர்த்தருக்குள்ள ஆலோசனை தானே நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. இந்த குடும்பம் எங்கள் குடும்பம் இந்த நிலைக்கு இன்னைக்கு நிற்கிற நிலைக்கு காரணம் அவங்க சொன்ன ஆலோசனை. ஏன்டா கேட்ட? கர்த்தர் இருக்கிறாரு இல்லை? 1000 பேர் 1000 ஆலோசனை சொல்லட்டும், நீ கர்த்தரை அறிகிற அறிவினால தான் இந்த ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளுகிறது. எத்தனை பேர் நம்புகிறோம் இதை? மெய்யா கர்த்தரை நடத்துவார், கர்த்தரை நடத்துவார். இந்த ஜீவனுக்கு வேண்டியதான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை எனக்கு தந்தருளும், என்னை நடத்தும். அதுதான் தேவன் சொன்னார் நியாயப்பிரமாணத்தில். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆமென். அவர் நம்மை சிறுமைப்படுத்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனை அறிந்து கொள்ளணுன்றதுக்காகத்தான். நீ தேவனை அறிந்து கொள்ளணும். என்னங்க சிறுமைப்படுத்தி தானா தேவன் சொல்லணும்? சிறுமைப்படுத்தின போது தான் நீ தேவனை கூப்பிடுவேன். நான் என்ன செய்யிட்டாண்டவரை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டியே, ஒன்றும் இல்லை, புசிக்க அப்பமும் இல்லை, குடிக்க தண்ணீரும் இல்லை, வனாந்தரமான வாழ்க்கை, எல்லாமே குறைவு. இப்படிப்பட்ட நிலையில் எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால வருத்தினாராம். ஐயோ, அறிந்தேன தேவனை அறிந்த என் வாழ்க்கையிலையா இப்படிப்பட்ட கஷ்டங்கள்? உன்னை பசியினால வருத்தினாராம். வருத்தி என்ன செய்தாராம்? நீ வெறும் உன் பிரயாசத்தினால தான் பழைப்பேன்னு நினைக்காதப்பா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை நீ நம்பினா அதனால பிழைப்பாய். இதெல்லாம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தினாலா பிழைப்பாய். பைபிளை நம்பினா இருந்தால் பழிச்சிட முடியுமா? கண்டிப்பாக பழைக்க முடியும். ஏன்னா பைபிளை நம்பினா கர்த்தர் உனக்கு வழியை காட்டுவார். அவர் தெரிந்து கொள்கிற வழியை காட்டுவார். அதுதான் சொன்னார், இந்த ஜீவனுக்கு தேவையானது அந்த அறிகிற அறிவு நமக்குள்ள வந்துடுச்சுன்னா நித்திய ஜீவன் அறிவு வந்துடுங்க. இந்த ஜீவனுக்குரிய காரியம் நமக்கு தெரியாதனால தான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறோம். என்ன போப்பா, இவ்வளவு என்ன ஆண்டவர் வருத்தப்படுத்தி சிறுமைப்படுத்துறதுக்கு என்னத்துக்கு? அவரை நீ அறிந்து கொள்ளணுன்றதுக்கு. ஆனால் நமக்கு அவரை அறிந்து கொள்ள ஆசை வரல, விலகி ஓடத்தான் எண்ணம் வருது. வேண்டாம், இன்றைக்காகிலும் அவரை அறிவதே நித்திய ஜீவன். அந்த ஜீவனுக்கு ஆண்டவரை என்னை நீ நடத்துவீர். உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்பதை நீ அறியும்படிக்கு கர்த்தர் நம்மளை அறியும்படிக்கு அந்த அறிவை தரணுங்க. நம்முடைய பலத்தினால தான் சொன்னார், மனுஷனோட வழி அவனால் ஆகிறது இல்லை. என்னன்னு நம்ம சொல்லுவோம், அது அப்படி நடக்கும், இது அப்படி நடக்கும். நான் சொல்கிறேன், எது எப்படி நடக்கும்? கர்த்தருக்கு சித்தமான நடக்கும்னு சொல்லு. சும்மா நம்மளால என்னங்க முடியுமா? அதுதான் மாம்சத்தில் நம்ம விவசாயத்தை நடந்துருமா? நடக்காது. கர்த்தாவே உங்களுக்கு சித்தமான, உங்களுக்கு சித்தமானால் இதை நடத்த உம்மால் ஆகும். அந்த எண்ணிக்கை நமக்குள்ள வர்றதில்ல. என்ன அது அப்படி ஆகும், இது இப்படி ஆகிடும், அது நான் அப்படி பண்ணிவிடுவேன், இதை நான் அப்படி பண்ணிவிடுவேன், எப்படி பண்ணி எதுவும் ஆகாது.
பொறுமையா தேவனுக்காக காத்துரு. அதுதான் சொன்னாரு, அந்த அறிவு நமக்குள்ள வந்துச்சுன்னா கர்த்தருக்கு கிருபையும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணுவார். இந்த அறிவு வந்துச்சுன்னா என்னால் ஆகாத ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும் என்ற அறிவு நமக்குள்ள வந்துச்சுன்னா கிருபையும் சமாதானமும் நம்மளை பெருகும். அப்போ அந்த அறிவு தான் கொடுக்குறான்றார் இயேசு கிறிஸ்து. நீர் அவர் தந்த யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? இந்த அறிவை கொடுக்கிறார். தேவனை அறிகிற அறிவு. தேவன் யாரு? அவரே வரவிடுகிறவரும் அமர்த்துகிறவரும். தேவன் யாரு? எல்லாவற்றையும் அமர பண்ணுகிற தேவன். அவரை அறிகிற அறிவும் நீர் அனுப்பினதான இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவனான அந்த அறிவை அவர் யார் யாரு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைவார்கள். இந்த அறிவு நமக்கு இருக்குதா? மெய்யாகவே தேவன் அறிகிற அறிவு நமக்குள்ள வந்துடுச்சா? மெய் தேவன் அறிந்து கொண்டோமே. பொய் தேவர்கள் எல்லாம் விட்டு விட்டு இந்த வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் ஏன் நம்முடைய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையும் உண்டாக்கின தேவன் என்ற அறிவு நமக்குள்ள வந்ததானா நாம் யாரும் எழுந்து நின்று ஆண்டவரே இந்த ஜீவன் நித்திய ஜீவனாய் மாற அந்த அறிவை எனக்கு தந்திருக்கிறவரே உம்முடைய சமூகத்தை விட்டு எந்த நிலையிலேயும் நான் விலகி ஓடுகிறவனா இல்லாமல் நான் பயபக்தி உள்ளவன் தான், ஆனால் விலகி ஓடுறவன். நான் பயபக்தி தான், எங்கள் குடும்பம் என்னமோ பயபக்தி தான், ஆனால் நான் விலகி ஓடுறவன். அந்த நிலையிலையா நம்முடைய வாழ்க்கை இல்லை. நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய மனம் தேவன் பக்கமாக திரும்புமா? இன்றைக்கு நம்முடைய மனம் தேவன் பக்கமாக திரும்புமா? கர்த்தருக்கு முன்னால் நம்ம தாழ்த்துவோமா? கர்த்தாவை இந்த வேலையில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, வந்த கொந்தளிப்புகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆண்டவரே, உடைந்து போகத்தக்கதாக, என் விசுவாசமே உடைந்து போகத்தக்கதாக, அதுக்கு தான் இந்த விசுவாச கப்பல் என்றாரு. இந்த விசுவாச கப்பல் உடைந்தே போயிடுன்ற நிலையில கூட அப்பா எத்தனையோ கொந்தளிப்புகள், எத்தனையோ கொந்தளிப்புகள் ஐயா. நான் விலகி போன காரியமாக இருந்தா இப்பொழுது எனக்கு உணர்த்தும், இப்பொழுது எனக்கு உணர்த்தும். கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொருத்தனும் கொழுத்த குதிரைகளை போல காலமே எழுந்து தன் அயலான் மனைவி பின்னால கணக்கிறான்றாரு. இன்னொருத்தன் பொஞ்சாதை பார்த்து ஆசைப்படுறான். இன்னொருத்தன் மனைவின் பின்னால கணக்கிறான் இச்சையினால. இப்படிப்பட்ட ஜாதிக்கு நீதியை சரி கட்டாதிருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். இதை நான் விசாரியாது இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. தேவ கிருபை என்றும் உள்ளது. விலகி ஓடின எத்தனை காரியங்கள் கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். அவர் போனாலும் விட மாட்டார். மீன் வயிற்றில் ஆயிரம் போட வச்சு மனம் திரும்ப பண்ண தேவன் வல்லவர். பொய்யான மாயை பற்றி கொண்டு மெய்யான கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்ற அறிவு மீன் வயிற்றில் தானே வந்துச்சு. அருமையான தேவ பிள்ளைகளை, அறிகிற அறிவு நமக்குள்ளே இந்த கால வேளையில் வருமா? மெய் தேவன் அறிகிற அறிவு வந்துருமா? கிருபையும் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். கர்த்தர் பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய சுபா வல்லமை தந்தருளினும் அன்றி மறுமையில் நமக்கு நித்திய ஜீவனையும் தந்தருளுகிற தேவனாயிருக்கு. எத்தனை பேர் நம்புகிறோம்? ஆண்டவரே, நீர் என் தேவனாய், நீர் இந்த ஜீவனில் என்னை நடத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, நான் உண்மை அறிகிற அறிவினால கிருபையும் சமாதானத்தையும் பெருக என் வாழ்க்கை நீர் ஆசீர்வதியா ஐயா. நீர் என்னை விசாரிப்பீரானால் நான் எங்கே நிற்பேன்? ஆண்டவரே, நீ நீதியை சரி கட்டுவீரானால் எங்கே போவேன் ஐயா? ஏன்பா, ஏன் நீ இப்படி செஞ்ச? நீ தேவனிடத்தில் பயபக்தி உள்ள மனுஷன் தானே, நீ ஊழியக்காரன் தானே, நீ பாசு தானே, சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்தில் பயபக்தியா இருந்த மனுஷன் தானே, ஏன் இப்படி செய்தாய்? ஏன் கர்த்தரை விட்டு விலகிற எண்ணம் வந்துச்சு? வேண்டாம் இல்ல,
தேவத்தில் திரும்பவும் இல்லை, எல்லா காரியம் அவர் அறிகிற அறிவு நித்திய ஜீவனானால் மெய் தேவனின் அறிவை தேவன் நமக்கு தந்தபடினால கர்த்தாவே நான் உண்மை நம்புவான்ப்பா, உம்முடைய வழிகளில் நடப்பேன் ஐயா. உமக்காக ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை பயத்தோடு காத்துக்கொள்வார் ராஜா. ஆண்டவர் எந்த நிலை ஆகிலும் உங்களுடைய சமூகத்தை விட்டு, உங்களுடைய கிருபை விட்டு, உங்களுடைய சமாதானத்தை விட்டு நான் விலகி ஓடாதபடி அப்பா என் தேவனே உங்களுடைய சமூகத்தை நோக்கி காலைதோறும் கிருபை புதிது, நிமிஷந்தோறும் நீர் எங்களை விசாரிக்கிற தேவன் ஐயா. எங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிற, உன் மேலே நம்பிக்கை இருக்கிற எங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா புயலையும் அமர பொண்ணும், எல்லா காற்று இறையாதே அமைதலா இருந்து ஒரு வார்த்தை சொல்லாம்ப்பா. ஏன் பயப்பட்ட? ஏன் விசுவாசம் இல்லாத போச்சு? கடலை தூக்கி போட வரல, நான் அமர பண்ணவே வந்தேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் அறிகிற அறிவை தேவன் நமக்கு தந்தபடினால இன்னும் கிருபையும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில பெருக தேவன் தாமே நம்மை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக இந்த நாளிலே தேவன் தந்த இந்த வார்த்தைக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் தூங்குகிறவர் இல்லையா, உறங்குகிற தேவன் இல்லையா, எங்களை கைவிடுகிற தேவன் இல்லையா, நாங்கள் பயப்படுகிற காரியத்தில் எங்களை கைவிட்டு விடுகிற தேவன் இல்லையா. பயப்படாதபடி எங்களை வழிநடத்துகிற கர்த்தர் நீர் என்று நம்பிக்கையோடு எல்லாரும் எல்லாரும் கர்த்தரை பற்றி கொள்ளுவோம், அந்த கிருபையை பற்றி கொள்ளுவோம், அந்த சமாதானத்தை பற்றி கொள்ளுவோம். தேவன் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் சகோதரில் ஏவப்படுகிற யாராயிலும் ஒருவர் கர்த்தர் நாம சமூகத்தில் தாழ்த்தி சபைக்காக நமக்காக எல்லாருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரப்பா. இருதயங்களை இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் இந்த நாளில் கர்த்தாவே தடுமாறுகிற காரியங்கள் ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களிலே காணப்படுகிற காரியங்கள் ஏதோ தகப்பனே ஐயா உம்மை அறிந்தவர்கள் மத்தியில் அப்பா தோ தகப்பனே வானத்தையும் பூமியும் ஆக்கினவர்கள் விசுவாசமாக இருக்கிறவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறதான ஆண்டவரே தக்கங்கள், கண்ணீர், வேதனைகள், ஒரே மனபாரங்கள் இருக்கிற சில காரியங்கள், ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற காரியங்கள் அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றை அறிந்த தேவன் சபைகளில் இருக்கிற காரியங்களை இந்த நாளில் இந்த வார்த்தைகள் யாதோ தகப்பனே விசுவாசத்தில் குடும்பங்கள் விசுவாசப்பில்லை தகப்ப இந்த விசுவாசத்தை இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் எழும்பி வந்தாலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற அறிவை நீர் எங்களுக்கு இந்த நாளில் போதித்தீர் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவினாலே ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அல்லேலூயா. ஜீசஸ் சோத்திரிக்கிற வரி கரபரபரமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற வரி கரபரபரபரமா தகப்பனே பாரமான இருதய அழுத்தங்கள், ஒரே மன பாரங்கள், மன அழுத்தங்களை குறித்து விளக்கமா எங்களோட குடும்பங்கள் இன்றைக்கு தத்தளித்து கொண்டு, சபைகள் இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் அப்பா இந்த நாளில் ஆறுதலும் தேறுதலுமான வார்த்தையை நீர் திருப்பி தந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காகவே நீர் பேசினீர் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களின் எண்ணங்களை அறிந்து நீர் இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. அறிகிற அறிவை எங்களுக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், பெரியவர், அடக்கி அமர்த்துகிற தேவன் நீர் எங்களில் இருக்கிறீர் என்பதை நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை நித்திய ஜீவன் என்று சொல்லி எங்களுக்கு கற்பித்தீர் ஆண்டவரே. கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கற்பித்தபடியால் உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா. எவ்வளவாய் நாங்கள் ஆண்டவரே பய பக்தி உள்ளவர்களாய் இருந்தாலும் வார்த்தை மாத்திர நாள் விட்டு விலக வழியை விட்டு விலகுகளாய் காணப்படாதபடிக்காமல் நாங்கள் போகாதபடிக்கு ஆண்டவரே எச்சரித்து கண்டித்து ஆண்டவரே ஏதோ தகப்பனே யார் நிமித்தம் அனைவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் அப்பா நீர் யாருடைய தேவன், நீர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உலகம் கூட இருக்கிறவர்கள் அறிந்து நீர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிற ஐயா. ஏதோ சபையில் நீர் ஆகுகிற தேவன், எங்கள் நடுவில் இருக்கிற தேவன் என்பதை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. நாளில் எங்களுக்கு அநேக காரியங்களை உணர்த்தி 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 எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே அறிகிற அறிவை நீர் எங்களுக்கு
தகப்பனே தேவனை அதோ கிறிஸ்து அறிகிற அறிவையும் இந்த நாளில் இந்த அறிவை இன்னும் விளக்கினபடி ஆண்டவரே, விளங்க செய்தீர் ஆண்டவரே. இந்த அறிவை அறிகிற அறிவை இன்னும் எங்களுக்கு விளங்க பண்ணி ஆண்டவரே, இந்த ஜீவனில் சமாதானம் எங்களில் பெருக கர்த்தர் நீர் கிருபை செய்து உம்மை சோத்திருக்கிறோம். ஜீவனுக்கு வழி வாசலை காண்பித்தீர் ஆண்டவர். இதை நாங்கள் அனுதினமும் சிந்தித்து தியானித்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால் அதோ நீர் வருத்தமும் ஆண்டவர் இந்த சிறுமையும் எதனால் வந்தது என்பதை கர்த்தர் விளங்கினீர். விசுவாசத்தில் நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள, ஓ தகப்பனே நீர் ஆண்டவரே சிறுமைப்படுத்தி பசியினால் வருந்த விட்டு வார்த்தையினால ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைக்குவோம் என்ற எங்களை கொண்டு வந்தது. குடும்பங்களையுமாய் விசுவாச பிள்ளைகளையுமாய் விசுவாச குடும்பங்களையுமாய் சபைகளையுமாய் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அறிகிற அறிவில் இன்னும் நாங்கள் வளர சபையானது வளரட்டும் ஆண்டவரே. போய் அறிகிற அறிவில் கர்த்தாவே இன்னும் வளரணும் ஆண்டவர். குடும்பங்கள் வளரட்டும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் சித்தத்திற்கே எங்களை தாழ்த்தி எல்லாருக்காக பாரத்தோடு நோக்கி ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் சகல துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே ராஜனே நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள ஆமென் ஆமென். உட்காரும். ஆன்லைனில் இருந்ததுனால